Are you a prophet, sir? Are you a prophetess? Check up your life tonight. You cannot sin, sir, and have God also with you. You are only dreaming. Christianity is power. Christianity is not just salvation and healing. No! Christianity is talking face to face with the Almighty God with authority. Is it possible to see Jesus? It is possible. Only a man who can see Jesus, only a woman who can see and talk to the Almighty God can bring abundant blessings for the people. We will turn to Matthew 12:34. Matthew 12:34. Matthew 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34 கூறினதை நாம் கேட்டோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என் அருள்நாதர் இயேசுவின் இருதயம் எப்படிப்பட்ட எண்ணங்களினால் நிறைந்திருந்தது சிலுவையில் என்பதையே நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். எல்லாம் சுமூகமாயிருக்கும் ஒரு சூழ்நிலையில் நம்முடைய இருதயம் கொண்டுள்ள எண்ணங்கள் வேறு. துயரத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், வியாதி படுக்கை, வறுமையில் நம் உள்ளம் கொள்ளும் எண்ணம் வேறு. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் பைத்தியம் கொள்கிறான் என்று. என் அருள்நாதரை நோக்கி பாருங்கள். இயேசு சிலுவையில் தொங்குகிறார். அதற்கு முந்தின நாள் இரவு முழுவதும் அவருக்கு உறக்கமில்லை. இரவெல்லாம் அவரை நிறுத்தி வைத்து நிற்க வைத்தே கேள்விகள் கேட்டார்கள். வாரினால் நைய புடைத்தார்கள். தலையில் முள்முடியை வைத்து 600க்கு அதிகமான சேவகர்கள் கொடிய மூங்கிலினால் அடித்தார்கள். உடலை கிழித்தெறியும் வாரினால் நன்றாக நைய புடைத்தார்கள். முதுகெல்லாம் உழுத நிலம் போல மாறி ரத்தம் வழிந்தோடுகிறது. சதை கிழிந்து தொங்குகிறது. முகமெல்லாம் காயத்தினால், அடிபட்ட வேதனையினால் வீங்கி இருக்கிறது. முள்முடியிலிருந்து வழிந்தோடும் ரத்தம் கண்களை மூடுகிறது. வேதனையினால் தவித்துக் கொண்டிருக்கிறார். எனினும் சங்கீதம் 22 எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக எப்பக்கத்திலும் திரளான ஜனங்கள் இருந்து அவரை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே, இப்பொழுது அவர் வந்து அவனை தப்புவிக்கட்டும் என்ற கேலி பேச்சு அவருடைய உள்ளத்தை துடிக்க வைக்கிறது. தடுமாறுகிறார். வேத பகுதியின் ஒரு திருப்புதல் இப்படி கூறுகிறது, அதை கேட்க 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 கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தானே, அவர் இப்பொழுது விடுவிக்கட்டும். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று கேட்க கேட்க கேட்க, முல்லை போல ஈட்டியை போல அது நெஞ்சில் துளைக்க துளைக்க, இயேசு மறுபடியும் 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 சொல்லிக் கொண்டிருந்தாராம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும் மன்னியும். எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் கேலி செய்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் புலம்பினாராம், அவர்களுக்கு மன்னியும் மன்னியும் என்று.
ரத்தம் கண்களை மூடுகிறது. எனினும் அருள்நாதரின் பார்வை அங்கிருந்து சிலர் மேல் விழுந்தது என்று வேதம் கூறுகிறது. பார்த்து அவர்களை நோக்கி இருதயம் எதினால் நிறைந்திருந்தது என்பதையும் நாம் காணப்போகிறோம். முதலாவது மனிதன் அதே பகுதியில் லூக்கா 23:43-44 காணப்படுகிறான். அவன் யார்? அவன் ஒரு கள்ளன். அவன் என்ன சொன்னானா? நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 43. 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கள்ளன் இயேசுவை உற்று பார்க்கிறான். இயேசுவோடு கூட சிலுவையில் அவனும் அடிக்கப்படுகிறான். இயேசுவின் வலதுபுறத்தில் ஒரு கள்ளனும் இடதுபுறத்தில் ஒரு கள்ளனும் அடிக்கப்படுகிறார்கள். அடிக்கப்பட்ட உடன் 2 கள்ளர்களுமே இயேசுவை நிந்தித்தார்கள். மத்தேயு 27:44 கூறுகிறது. 2 பேரும் சேர்ந்து மற்ற ஜனங்களோடு சேர்ந்து ஆண்டவரை நிந்தித்தார்களா? மனிதனுடைய சுபாவம் எவ்வளவு கடினமானது பாருங்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் சென்னையிலே அங்குள்ள கைதிகளை பார்க்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போவார். அவர் சொல்வார், இந்த ஆயுள் கைதிகளை பார்த்து நான் பேசுவதுண்டு பிரதர். கொலை செய்து மரண தண்டனைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை பார்த்து பேசுவது உண்டு. நான் அவரிடம் சொல்வது, ஏனப்பா இந்த நிலைமையிலாவது நீ மனம் திரும்ப கூடாதா? ஏன் அந்த மனிதனை வெட்டினேன் என்று கடவுளிடம் மன்னிப்பு கேட்க கூடாதா என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அவனை வெட்டினது கரெக்டியா? அவனை திருப்பி நீர் எழுப்பி கொண்டு வரும், திரும்பி நான் வெட்டி போடுவேன். மனிதனுடைய சுபாவம் அவ்வளவு கடினமானது. 2 பேருமே இயேசுவை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் மனம் மாறுகிறார். இயேசு சொல்கிறார், மன்னியும். பிதாவே என்று கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார். அவனுடைய உள்ளம் தடுமாறுகிறது. சிலுவைதான் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி கல், கடைசி மைல் கல். அதற்கு அப்புறம் அவனுக்கு வாழ்வில்லை. கடைசி மைல் கல். இயேசுவின் பிரசன்னம் அவன் உள்ளத்தை வாட்டுகிறது. நிர்மலராகி இயேசுவின் பிரசன்னம் அவன் வாழ்க்கை கொத்தி காண்பிக்கிறது. நண்பர்களே, நாம் எதையும் விட்டு இந்த உலகில் ஓடிவிடலாம். ஆனால் நாம் செய்த பாவங்களை விட்டு ஓடவே முடியாது. எண்ணாகம் 32:23 சொல்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீதிமொழிகள் 5:22 சொல்கிறது, பொல்லாத மனிதன் துன்மார்க்கன் அவன் செய்த பாவத்தினாலேயே கட்டப்படுவான். நீதிமொழிகள் 13:21 சொல்கிறது, பாவிகளை தீவினை தொடர்ந்து பிடிக்கும். அவன் செய்த கொலைகள், கொள்ளைகள், களவுகள் அவனை தொடர்ந்து பிடிக்கிறது. சிலுவையில் தொங்குகிறான். கைகள் கால்கள் ஆணியடிக்கப்பட்டு அவனும் தொங்குகிறான். இதற்கு மேல் எங்கு ஓடுவது? இதுவரைக்கும் பழைய பாவங்களை பற்றி நினைவு வந்தால் சாராயத்தை குடித்து மனச்சாட்சி படுக்கப்பட்டு விடலாம். இப்பொழுது எங்கு ஓடுவது? தவிக்கிறான். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சில கைதிகளை பார்க்க ஒரு முறை என் நண்பர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அவர்களின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள். அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையின் முடிவுக்கு வந்துவிட்டோம் பிரதர், இனி என்ன சம்பவிக்குமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுள் சிலர் இரவும் பகலும் பாதிக்கப்படுகிறார்கள் அவளுடைய மனச்சாட்சியினால். அவள் செய்த குற்றம்
கொலை செய்த அந்த காட்சி திரும்ப திரும்ப வருகிறது. கொலை செய்யப்பட்டவனுடைய முகம் விகாரமான விதத்தில் தோன்றுகிறது. இரவில் உறங்கும் பொழுது தோன்றுகிறது, பகலில் விழித்திருக்கும் பொழுது தோன்றுகிறது. இங்கேயே நரக வேதனை அவளுக்கு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அவனை தொடர்ந்து பிடிக்கிறது. என்ன செய்வேன், எங்கு போவேன் என்று கதறுகிறான். இயேசுவை பார்க்கிறான். அந்த முகத்தில் இருந்த சமாதானம், சாந்தி, பிதாவே என்று கடவுளிடம் பேசுவதும், மனிதனை பார்த்து இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்வதும் அவன் உள்ளத்தை பரவசப்படுத்தியது. அவன் நினைத்தான், ஒருவேளை இவர் தேவனுடைய குமாரனாய் இருந்து விட்டால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நாம் கை நழுவ விடுவானே. கண்ணீரோடு கெஞ்சினான், பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது மறு உலக வாழ்வில் என்னை நினைத்தருளும். மரணம் இன்னும் எனக்கு சில வினாடிகள் தள்ளி நிற்கின்றது, அவ்வளவுதான். ஐயா, மரணத்தை கண்டு நான் பயப்படுகிறேன். இந்த உடலில் இருந்து என் உயிர் பிரிந்த பிறகு எனக்கு என்ன சம்பவிக்குமோ தெரியாது. என்ன தண்டனை எனக்கு காத்திருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. என்னை காப்பாற்று. உம்முடைய ராஜ்யத்தில், மறு உலக ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். என்றோ நடக்க போகிற ஒரு காரியம் அல்ல மகனே. இன்றைக்கு 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 இயேசு தருவதெல்லாம் இன்றைக்கு. ஜெபித்து 10 வருடங்களுக்கு பிறகல்ல. என் சரீரம் சுகமடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறாய். அவர் சுகம் தருவது இப்பொழுது, இடத்தை விட்டு நீ நீங்கும் முன்பதாக. ரைட் நவ். சகை என்னும் ஒரு குள்ளன் ஒரு மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டிருந்தானா. இயேசு எரிகோ பட்டணத்தை கடந்து போகும் பொழுது இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் சொல்லி வைத்தது போல நின்றார். உற்று பார்த்தார். சகைவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சகைவுக்கு ஒரே ஆச்சரியம். சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு தங்க வேண்டும் என்றார். நான் வீட்டிற்கு நுழைந்தவுடன் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று. இயேசு கிறிஸ்துவுக்கும் நாளைக்கும் வெகு தூரம். இயேசு தருவதெல்லாம் இன்றைக்கு. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். இன்று இன்று He is ready to bless you. Should you postpone your blessing, brother? இயேசு உன்னை ஆசீர்வதிக்க இந்த இரவு காத்திருக்கிறார். சகைவை இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்து என்று சொல்லி ஆசீர்வதித்தவர். கள்ளனை பார்த்து, கொலை செய்தவனை பார்த்து, கொள்ளையடித்தவனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னவர் உன்னை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு உன் நோய் உன்னை விட்டு நீங்கும். இன்றைக்கு உன் பிணி உன்னை விட்டு அகலும். இன்றைக்கு உன் வேலையில்லா திண்டாட்டம் உன்னை விட்டு அகலும். இன்றைக்கு குழந்தையற்ற பரிதாப நிலை உன்னை விட்டு அகலும் என்று சொல்கிறார். இன்றைக்கு 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 இன்றைக்கு. கள்ளனை பார்த்து பொறிந்து கொட்டினாரா? கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நீயும் மற்றவர்களைப் போல என்னை பரிகசித்தாய் அல்லவா? இப்பொழுது மாத்திரம் என்னப்பா உனக்கு அந்த பரிதாபம் கேட்டாரா? இல்லை இல்லை இல்லை. அன்பு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அன்பு அன்பு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே அதிகாரம் 9, 10 வசனங்கள் சொல்கிறது, சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டதினால் அந்த அன்பு வெளிப்பட்டது. இறைவனின் அன்பு வெளிப்பட்டது. கள்ளனையும் நேசிக்கும் அன்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, விட முடியாத கெட்ட பழக்க வழக்கத்தினால் தவித்து நிற்கிறீர்களா? கொள்ளை செய்துவிட்டு, ரகசியமாக திருடிவிட்டு, ஐயோ நான் பாவி, என் வாழ்க்கை மாறுமா என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. எங்கே ஓடுவேன் என்று தவித்து நிற்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை கட்டி தழுவி
அணைத்து முத்தமிட்டு இன்றைக்கு அவன் புலம்புகிறான், எங்கே ஓடுவேன்? நான் பேசும் பொழுதும் பாடும் பொழுதும் ஆங்காங்கே அசுத்தாவியினால் பலர் அழைக்கப்படுவதை பார்க்கிறீர்கள். இந்த அசுத்தாவிகள் யார்? வாழ்க்கையின் பிரச்சனைகளை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு மாண்ட ஆவிகள், பெரும்பான்மைகள் இவைகள். அவைகள் இருக்க இடமின்றி ஆங்காங்கே சிலருடைய உடலில் பிரவேசித்து விடுகின்றன. தங்கள் ஆத்துமாக்களை இழந்து போனோமே, இயேசு தந்த ரட்சிப்பை அலட்சியமாக எண்ணி அதை உதறி தள்ளி கழுத்தில் சுருக்கை மாட்டி ரயில் முன்பதாக விழுந்து செத்து போனோமே, ஐயோ என் சந்தர்ப்பத்தை இழந்து போனோமே என்றுதான் அவைகள் கூச்சலிடுகின்றன. நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த ஆவியிடம் கொஞ்சம் பேசி பாருங்கள், அது தன் கதையை சொல்லும். நான் இந்த ஊரைச் சேர்ந்தவன், இந்த ஊரைச் சேர்ந்தவள், வாழ்க்கையின் வேதனையை பொறுக்க முடியாமல் நான் தற்கொலை செய்து கொண்டேன், ஐயோ என் சந்தர்ப்பத்தை இழந்து போனேன் என்று அவைகள் புலம்புகின்றன. ஆகவே தயவு செய்து அவைகள் முடிகளை பிடித்து துன்பப்படுத்தாதிருங்கள். அவைகள் வேதனையில் கதறுகின்றன. அவைகள் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இழந்து போயின. இனி எத்தனை கூச்சல் போட்டும் பயனில்லை. அவைகளை பார்த்தாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என்னை பற்றி என்ன? நான் மோட்சம் போக போகிறேனா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசுவை உள்ளத்தில் ஏற்றி பரிசுத்தமாய் நடந்து பரலோகம் போக போகிறேனா? அல்லது குறுக்கு வழியில் உயிரை மாய்த்து இவ்விதமாய் அலையப் போகிறேனா என்று உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அவைகளை கண்டு பயப்படாதிருங்கள். அந்த மக்களுக்காய் பரிதாபப்படுங்கள். அவைகள் தீங்கு செய்வதில்லை. அவைகளை கண்டு நடுங்க வேண்டாம். அவைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் தயவு செய்து மயிரை பிடித்து துன்புறுத்தாதிருங்கள். ஏற்கனவே அந்த உடல் நொந்து போயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நீ பேசாமல் இரு என்று சொன்னால் பேசாமல் இருக்கும். தட்ஸ் ஆல். அந்த வல்லமை உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் அருகில் போகாதிருங்கள். மழுங்கின கத்தியை வைத்து பழத்தை வெட்டுவது பழத்திற்கு இடையூறு. You must be filled with the Holy Spirit. Then only the devil will recognize who you are and keep quiet when you say keep quiet. Otherwise, don't go near it. அவன் கதறினான், என் வாழ்க்கையின் கடைசி படிக்கு நான் வந்துவிட்டேன், இனி எங்கு போவேன்? இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். Friends, tonight we are going to see how the heart of Jesus was moved when he saw a few people around the cross. He saw a man who was dying with him on the cross, a thief, a murderer, a man convicted to die. That man was crying out. He said, Father, remember me when you come in your kingdom. The Lord Jesus Christ, according to the Bible, has eyes of fire. Revelation 1:14, Revelation 2:18. In 1 minute, he could have seen the entire life story of this man, how vile his life was. But he forgave him within 1 second. And he said, you need not wait until I come back into this world. Today, you will come with me to paradise. That is the love of Jesus. My brother, my sister, if you have committed sins, grievous sins, and if you are hiding your sins, and if you are trying to run away from your sins, you are making a futile exercise, because
You can never run away from your sin. The thought of your past sins shall all the time be haunting you. They shall be haunting you all the time. They shall be all the time running after you. Therefore, what you do? You cry out to Jesus and say, Lord Jesus, forgive my sins. Forgive my sins, Lord. I have come to the end of the road. Accept me. And Jesus will say, today I forgive your sins. Today I forget your sins and I give you new life. I give you new life. So this is what Christ is willing to give you right now. The one who is moved with compassion for a thief on the cross is ready to be moved with compassion for you. அடுத்தபடியாக யோவான் 19:25-26 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இயேசுவின் கண்கள் இரத்தத்தினால் மூடி இருக்கின்றன. எனினும் அதன் நடுவில் தன் அன்பு தாயை பார்க்கிறார். தன் கன்னி தாயை பார்க்கிறார். மரியாளை பார்க்கிறார். அவருடைய உள்ளம் தவிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவளை பார்த்து அருகில் இருந்த தன் சீடனை காண்பித்து, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்று சொன்னதாக கத்தோலிக்க வேதாகமத்தில் வேறு விதமாய் வெகு அழகாய் எழுதியிருக்கிறார். அது என்ன சொல்கிறது? அம்மா, அதோ உம் மகன். மிகுந்த மரியாதையோடு கனத்தோடு அவர் சொன்னார், அம்மா, அதோ உம் மகன். 30 வருடம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தீர்கள். பொன் போல மூடி வளர்த்தீர்கள். நான் போக, அம்மா, எனினும் நான் உங்களை தனிமையாய் விட விரும்பவில்லை. அதோ உம் மகன். உன் மகன் அல்ல, உம் மகன். கண்ணீரோடு சொன்னார். மரியாளின் உள்ளம் சுக்குநூறாய் உடைந்திருக்கு. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பதுண்டு. சிலுவையில் தொங்கும் தன் மகனை கண்டு மரியாள் என்ன விதமான எண்ணங்களோடு நின்றிருப்பாள். எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நின்று கொண்டிருந்திருப்பாள். சென்னையில் இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தில் ஒரு பழைய வீணை ஒன்று இருக்கிறது. அதோடு கூட ஒரு பழைய மிருதங்கமும் இருக்கிறது. இதை ஒரு தாய் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் எழுதியிருந்தது என்ன தெரியுமா? பிரதர், எனக்கு 23 வயதில் ஒரே ஒரு மகன் உண்டு. மிக அழகாக வீணை வாசிப்பான். நன்றாய் மிருதங்கம் வாசிப்பான். அது அவனுக்கு பொழுதுபோக்கு. இன்னும் கொஞ்ச நாள் படித்து முடித்து விடுவான். அவனுக்கு திருமணம் செய்து வைத்து கண்குளிர பார்ப்பேன். அவன் குடும்ப வாழ்க்கை நடத்துவதைக் கண்டு நிம்மதியாக என் கண்ணை மூடுவேன் என்று காத்திருந்தேன். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று சொல்வார்களே பிரதர், அதுபோல எனக்கு நேரிட்டது. என் செல்வ புதல்வன் கார் விபத்து ஒன்றில் சிக்கிக்கொண்டான். இடுப்பிற்கு கீழே அவனுக்கு உணர்ச்சியே இல்லை. பிணம் போல் அவனை தூக்கி கொண்டு வந்து போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவனை கொண்டு உலகமெல்லாம் சுற்றினேன்.
பணத்தை தண்ணீர் போல இறைத்தேன். இறுதியில் என் வீட்டிற்கே வந்து சேர்ந்து விட்டேன். என் மகன் 24 மணி நேரம் படுத்திருக்கிறான். இடுப்பிற்கு கீழே உணர்ச்சியே இல்லை. எப்பொழுதும் மேல் கூரையை பார்த்த வண்ணமாகவே படுத்திருக்கிறான். எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கிறது. தன் பரிதாப நிலைமையை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறான். என் முகத்தை பார்த்து அவன் அழுகிறான். நான் அவனை பார்த்து அழுகிறேன். இனி இந்த வீணையினால் அவனுக்கு பயனில்லை, இந்த மிருதங்கத்தினால் பயனில்லை. தயவு செய்து இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியத்தின் ஒரு பகுதியில் இதை பயன்படுத்துங்கள். என் பிள்ளைக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும் அதன் மூலமாக. நடுங்கும் கரங்களோடு அதை வாங்கினேன். மரியாள் இயேசுவை நோக்கி பார்க்கிறாள். இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை நினைப்பாள். லூக்கா 1:30-33 சொல்கிறது. தேவ தூதன் ஒருவன் தோன்றினானா, மரியாளே, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, உன் வயிற்றில் தோன்ற போகும் குழந்தை பாக்கியம் உள்ளது, அது உலகையெல்லாம் ஆளும், அவர் பெரியவராயிருப்பார், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், என்றென்றும் அரசனாய் இருப்பார் என்று சொன்னானே. இதுதானா நீ பெற்ற கிரீடம்? பொற்கிரீடம் பெற்று நீ வாழ்வாய் என்று காத்திருந்தேனே. ஐயோ, உன் தலையில் முள்முடியை வைத்து விட்டார்களே. ஐயோ, உன்னை சித்திரவதை செய்து அந்த கிரீடம் கொல்லுகிறதே மகனே. லூக்கா 2:11-19 படி மேய்ப்பர்கள் ஓடோடி வந்தார்கள் நீ பிறந்த நாள் அன்று. இதோ இயேசுவின் ஒரு ரட்சகர் இங்கே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். தாழ விழுந்து குழந்தையாகிய உன்னை வணங்கினார்கள். என் உள்ளம் எவ்வளவு பெருமைப்பட்டதப்பா. உலகத்தை எல்லாம் ரட்சிக்க போகும் ஒருவன் என் குழந்தையாய் பிறந்திருக்கிறானே என்று எவ்வளவு பூரித்தேன். எல்லாரும் உன்னை திட்டுகிறார்களே. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொல்கிறார்கள். மகனே, நான் கேட்டதெல்லாம் தவறா? 3 சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து தேடி வந்தார்கள் உன்னை. மத்தேயு 2:10-11 படி உன்னை கும்பிட்டு விழுந்தார்கள். வெளியையும் பொன்னையும் வெள்ளைப்போளத்தை தூபவர்க்கத்தையும் குவித்தார்கள். யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறார் என்றார்கள். உன் பாதங்களை முத்தமிட்டார்கள். எவ்வளவு பெருமை அடைந்ததன் உள்ளம். ஐயோ, என் குழந்தையின் காலையே கும்பிடுகிறார்களே, இவன் வளர்ந்தால் இப்படி இருப்பானோ. யூதருக்கு அரசன், என் குழந்தை என்று மகிழ்ந்தேனே. இன்றைக்கு வேடிக்கையாக அல்லவா உன் தலையில் யூதருக்கு அரசன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உன்னை கேலி செய்து அல்லவா எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசு யூதர்களின் அரசன் என்று. மகனே, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. அவள் உள்ளம் அந்த தாயை போல தவித்திருக்கு, தடுமாறுகிறது. லூக்கா 2:46-47 படி சபையின் போதகர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவனுக்கு வந்ததம்மா? எந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினாய் என்று உன் பள்ளி 12வது வயதில் சொன்ன பொழுது எத்தனை பேரானந்தம் கொண்டேன். மகனே, என்று உன் ஞானம் எங்கே? ஐயோ, உன் கைகளையும் கால்களையும் ஆணியடித்து போட்டு விட்டார்களே. எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வந்தேனே, உன்னை எச்சரிக்க. நீ என்னை பார்க்கவும் மறுத்து விட்டாய். என் சித்தத்தின்படி, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாய் என்று சொல்லி என்னை பார்க்க மறுத்தாயே. மகனே,
எத்தனை முறை நான் உன் சகோதரரோடு ஓடி வந்தேன் உன்னை எச்சரிக்க. சிமியோன் ஒருவர் தான் சொன்னார். லூக்கா 2:35 படி, மரியாளே, காலம் வரும், உன் உள்ளத்தையும் ஒரு ஈட்டி உருவி போகும் என்று சொன்னார். அதுதான் இந்த ஈட்டி அப்பா, அந்த ஈட்டி தானா இது என்று கதறி அழு, கதறி புலம்பி அழுதப்பா. இயேசு சொன்னார், அம்மா என்னை மறந்து விடுங்கள், மம்மி forget me, it's all over now. அந்த யோவான் தான் உங்கள் மகன். அம்மா இதோ ஓ மகன், என்னை மறந்து விடுங்கள், அவனை அழைத்து செல்லுங்கள். Thank you Lord. உள்ளம் உருகும் காட்சி. என் அன்பரின் உள்ளம் எப்படி உருகி இருக்கும் பாருங்க. தாய்க்காக ஒரு அன்பு வெள்ளம் அங்கே ஓடுகிறது. ஒரு பழைய அங்கு பாட்டு வந்து என் தாய் எனக்கு பாடுவார்கள், நான் தூக்கம் வரவில்லை என்று சொல்லும் பொழுது, ஐயோ என் செல்வ புதல்வன் எங்கே என்று மரியாள் அழுவதாக. எருசலேம் வீதியில் குருசோடு சென்ற என் செல்வகுமாரன் எங்கே? ஓஹோ எருசலேம் மாதரே, என் இயேசுநாதரை இங்கு வர கண்டதுண்டோ? ஐயோ பிலாத்துவே அநியாய தீர்ப்பிட்டாய், ஆறுமோ என் மனது? ஓஹோ பரபாசை விட்டு பின் பரனை குருசரைய கரமது கழுவினாயோ? 3.5 ஆண்டுகள் முக்கிய நன்மைகள் மிக பெற்ற யூதாசே, ஓஹோ 30 வெள்ளிக்காய் முத்தமிட்டு அங்கே மூர்க்கரை கூட்டி வந்தார். ஐயோ என் செல்வ சீராள சீகாமணியை சிலுவையில் படிய விட்டு, ஓஹோ கொடுமையாய் அடிமை நான் குவலய மீதினில் கோவெந்தலறி நிற்கின்றேன். அன்று சம்மனசு கிருபை பெற்றவளென்றார், இதுவோ கிருபை அம்மா. ஓஹோ அன்று சிமியோன் சொன்ன மொழி தவறாமலே வந்து பலித்தது. ஓ அன்று சிமியோன் சொன்ன வார்த்தையின்படியே உன் இருதயத்தையும் ஒரு ஈட்டி பாய்ந்து சென்று பிளக்கும் என்று சொன்ன வார்த்தை இன்று நிறைவேறுகிறதோ என்று புலம்பி நின்றார். இயேசு சொன்னார், அம்மா அதோ உன் மகன். என் வாழ்க்கை முடிந்தது, அது பரிதாபமாய் முடிந்தது. அவனை அழைத்து முத்தமிட்டு உங்கள் மார்பில் எனக்கு வைத்திருக்கும் இடத்தை அவனுக்கு கொடுங்கள் என்றார். அன்பு, என் அன்பு தாய்மார்களே, கீழ்ப்படியாத பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தவித்து நிற்கும் என் தாய்மார்களே, மனம் திரும்பாத கணவர்களை வைத்து தடுமாறி நிற்கும் என் தாய்மார்களே, மனம் கலங்காதிருங்கள். இயேசுவுக்கு ஒரு தாய் இருந்தாள்,
அவளுடைய உடைந்த உள்ளத்தை அவரும் அறிந்திருந்தார். உங்கள் உள்ளத்தை இயேசு அறிவார். உங்கள் உடைந்த உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் பாதத்தில் சிந்துங்கள். மனம் திரும்பாத பிள்ளைகளுக்காக அவரிடம் சொல்லுங்கள், மரியாளின் மகனே, உன் தாய் எப்படி அழுதார்கள் என்று பார்த்தாய், அதுபோல என் கண்ணீரை பார். அவர் உள்ளம் கலங்கும், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை கைவிடவே மாட்டார். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு சம்பவம் உண்டு. சிங்கப்பூர் நகரில் ஒரு ஏழை முஸ்லிம் தாய் உண்டு. அவர்கள் கண்டதெல்லாம் வறுமை. அவர்களுடைய கணவன் டாக்ஸி ஓட்டுபவர். வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாதா, இப்படித்தானே எங்கள் வாழ்க்கை முடியும் என்று ஒரு நாள் கடைக்கு போன பொழுது, உங்கள் இல்லத்தில் ஆண்டவர் என்ற என்னுடைய இசைத்தட்டு ஒன்றை பார்த்தார்களாம். இது என்ன வேடிக்கை இருக்கிறது என்று அதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் போட்டு பார்த்தார். அதில் நான் ஒரு கற்பனையாக செய்திருக்கிறேன். அதாவது, நமது வீட்டிற்கு இயேசு திடீரென்று இன்று வந்தார் என்னென்ன செய்வார் என்று அதை போட்டு போட்டு பார்த்தார். அவளுக்கு உள்ளத்தில் ஒரே குதூகலம். அவர்கள் ஒரு முஸ்லிம். அப்பொழுது அவள் நினைத்தார்கள், ஆண்டவரே, இந்த இசைத்தட்டில் இருக்கிறது போல உண்மையாகவே நீர் என் வீட்டிற்கு வந்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அவள் நினைத்ததுதான் தாமதம். யாரோ கதவை தட்டினார்கள். திறந்து பார்த்தால் யாரையும் காணோம். அடைத்து வந்து திரும்ப உட்கார்ந்தார்கள். மறுபடியும் தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் ஒருவர் உள்ளே நுழைந்தார். உற்று பார்த்தார். அந்த கிராமபோன் இசைத்தட்டில் போடப்பட்டு இருக்கிற இயேசுவை போன்றே அவர் காட்சியளித்தார். அவர் சொன்னாரா, நான் தான் இயேசு. அங்கிருந்த குழந்தைகளை கட்டி தழுவி கொண்டாராம். சற்று நேரம் நின்று நன்றாக அந்த அம்மாள் பார்க்கும்படி நன்றாக சிரித்து புன்முறலோடு நின்றார். அந்த அம்மாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரே பரவசம். குழந்தைகள் அவருடைய கைகளை தொட்டு பார்த்தன, உடையை தொட்டு பார்த்தன, அவர் இறுக பிடித்து கொண்டன. மறைந்து போனார். அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. புருஷன் வந்தவுடன் சொன்னார்களா, அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆகவே சில கிறிஸ்துவ நண்பர்களை அழைத்து இதை விவரித்து சொன்ன பொழுது அவர்கள் இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார்கள். அவள் என்னை பார்க்க வந்திருந்தார்கள். அவள் முகத்தில் எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா? அவள் சொன்னார்கள், ஐயா, எங்கள் கடன் தொல்லையெல்லாம் தீர்ந்ததே, குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை என்று. எத்தனை மகிழ்ச்சி! நீங்களும் கூப்பிடுவீர்களா? அவரை கூப்பிடுங்கள். என் அன்பு தாய்மார்களே, அவரை கூப்பிடுங்கள். அவர் வருவார், உங்களோடு தங்கியிருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வெல்லாம் இன்பமாய் மாறும், துன்பமெல்லாம் இன்பமாய் மாறும். ஒரு பழைய பாடல் உண்டு. இயேசு வந்தார், துயர சூழ்நிலை இன்பமாய் மாறும். என்று மாறும் எந்தன் துயரம், எந்தே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன்,
பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. யாவரும் கைதட்டி இன்பமாய் பாடுவார். விசேஷமாக தாய்மார்களே, உங்கள் கைகளை தட்டி இன்பத்தோடு பாடுங்கள். இயேசுவே என் வீட்டிற்கு அதுபோல வர வேண்டும் என்று கூப்பிடுங்கள். ஒவ்வொரு கூட்டத்தின் இறுதியிலும் பல சாட்சி கொடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, நான் இயேசுவை கண்டேன் என்று. அது உண்மை. இங்குதான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறார். பயப்படாதீர்கள். உங்கள் கண்களை இப்பொழுது திறப்பார், அவரை காணலாம். என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பையை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பையை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து Amen. Hallelujah. Amen. அலைகடல் தடுத்து Hallelujah. Hallelujah. Amen. சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசம். Amen. பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து கண்ணீரை சூரன் Amen. Hallelujah. கண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஆமென். கவலைப்படாது. மரியாளின் மகனை நோக்கி கூப்பிடுங்கள். மரியாளின் மகன் என்று சொல்லுங்கள், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. நான் இந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை இயேசு எனக்கு சொன்னார். கைகள் கால்கள் பக்கவாத நோயினால் விழுந்து போய் நடக்க முடியாமல் சிலரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கடைசி என் ஜெபத்திற்கு வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த கைகளில் அந்த கால்களில் உணர்ச்சி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்டவர்கள் கடைசி வரை காத்திருக்க வேண்டாம். திடீரென உணர்ச்சி வருவதை நீங்கள் உணரும் பொழுது எழுந்து நடந்து பாருங்கள், கைகளை ஆட்டி பாருங்கள். கடைசி வரை காத்திருக்க வேண்டாம். இயேசு எனக்கு சொன்னார், அதை உங்களுக்கு சொல்கிறேன்.
I was talking about Mary and Jesus. Jesus, while dying on the cross, suddenly looked at his mother. You can imagine how his heart would have been broken that time. His mother, who kept him for 30 years, a virgin mother, who carried him for 30 years, who went through untold agony and digested the criticism of the people for him. Probably Jesus wept. Probably his mother was full of tears. Probably she said, "Son, they said you are the King of Jews. You'll have a crown of gold, but you have only a crown of thorns. They said you'll be the King of Jews, but there is a mockery, a bold mocking that you are the King of Jews. I'm unable to bear this sin, son." But Jesus was moved with love and compassion. And again, the love that was filling up his heart came out. And he said, "Mama, forget all about me now. My days are over. I'll hand over my beloved disciple, John, in your hands. Take him as your son in my place. He'll fill up that gap." It's a moving scene. My dear mothers, I know Jesus has a soft corner for the prayers of the mothers. If you have children, disobedient children, don't lose heart. If you have children who are addicted to various kinds of evil things or who come to beat you, don't lose heart. Cry out to the Son of Mary and tell him, "Oh Jesus, the Son of Mary, listen to me." He will remember his own mother and the tears, and he will wipe away your tears. God bless you. Don't lose heart. Cry out to the Son of Mary and tell him, "Oh Jesus, the Son of Mary, listen to me." He will remember his own mother and the tears, and he will wipe away your tears. God bless you. And finally, Jesus saw his beloved disciple. கடைசியாக இயேசு வேறொருவனை பார்க்கிறார். தன் அன்பு சீடன் யோவானை பார்க்கிறார். யோவான் 13:23-25 சொல்கிறது, இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவிலும் கூட அவன் இயேசுவில் மார்பில் சாய்ந்திருந்தான். சங்கீதம் யோவான் 21:20 சொல்கிறது, இயேசுக்கு அன்பாயிருந்த சீடன் என்று. அவன் ஒருவன் தான் தைரியத்தோடு அவரை தேடி வருகிறான். கண்ணீரோடு அவரை உற்று பார்க்கிறான். இயேசுவும் அவனை உற்று பார்க்கிறான். அவன் தன் மார்பில் சாய்ந்திருந்ததை, குழந்தை தன் தாயின் மார்பில் சாய்ந்திருந்தது போல சாய்ந்திருந்ததை எண்ணி பார்க்கிறார். அவர் உள்ளம் கலங்குகிறது. யோவானின் உள்ளம் எப்படி தவித்திருக்கும் பாருங்க. யோவான் எப்படி இயேசுவை கண்டு கொண்டார்? லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தா, சீமோன் பேதுரு என்னும் ஒரு மனிதனுடைய படவில் உட்கார்ந்து இயேசு ஒரு நாள் போதகம் பண்ணினார். முடிந்த பிறகு அவர் அவனை பார்த்து சொன்னார், "தம்பி, ஆழத்திலே படகை தள்ளி கொண்டு போய் வலையை போடு" என்றார். அவன் சொன்னான், "ஐயா, ராத்திரி முழுதும் நான் பாடுபட்டேன், ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை. என்றாலும் உடைய வார்த்தையின்படி நான் போடட்டும்" என்றான். போட்ட பொழுது திரளான மீன்களை பிடித்தான். அவனால் அந்த மீன்களை இழுக்க முடியாததினால் அருகில் இருந்த படவை ஓட்டிக்கொண்டிருந்த யாக்கோபு, யோவான் என்ற நண்பர்களை கூப்பிட்டான். அவளுடைய படகுகளும் முழுகத்தக்கதாய் நிரம்பியது. இந்த அற்புதத்தை கண்ட யோவான் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினான். யோவான் அதை நினைத்து பார்த்திருப்பான், இனி இந்த வல்லமையை உலகுக்கு காண்பிப்பது யார்? ஐயோ, அந்த வல்லமை நிறைந்தவருக்கு இந்த வேதனை என்று அவர் உள்ளம் தவித்திருக்கு. மார்க்கு 5:37-41 வரை வாசித்து பாருங்கள்.
யவீரு என்னும் ஒரு மனிதனுடைய மகள் மரித்து போனாள். 12 வயது உள்ள அவளை எழுப்புவதற்கு இயேசு யோவானை கூட கூட்டிக் கொண்டு போகிறார். யோவான், யாக்கோபு, பேதுரு என்ற 3 பேரை மாத்திரம் உள்ளே கூட்டிக் கொண்டு போகிறார். யோவான் பார்க்கிறான், என்ன செய்வார், இந்த பிணத்தை என்ன செய்வார் என்று. இயேசு கூச்சல் போடுவாரோ என்று. இல்லை, இயேசுவின் உள்ளம் மெழுகை போல உருகியது. அருகில் சென்று அந்த சின்னம் சிறு குழந்தையின் கைகளை கையில் எடுத்தார். மிகுந்த பாசத்தோடு சொன்னார், சிறுபெண்ணே எழுந்திரு, என் சிறுபெண்ணே, my little daughter, please get up. I am moved with compassion to see you dead. என்னால் இதை பொறுக்க முடியவில்லை, என் சிறு பெண்ணே எழுந்திரு. அவள் எழுந்திருந்தாள். யோவான் அந்த காட்சி நினைத்து பார்த்திருப்பான். அந்த அன்பை இனி என்று காண்பேன், அந்த அன்பை இனி நான் உலகில் எங்கு காண்பேன். அந்த அன்பை உடையவர் அன்பில்லாமல் மாண்டு போகிறாரே, மனம் கசந்து அழுதிருப்பான். லூக்கா 9:28-29 மறுரூப மலையில் இயேசுவோடு தனித்திருந்தான் அவன். இயேசுவின் முகம் பிரகாசமான ஒளியினால் நிறைந்தது. இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளி என்று. யோவான் 8:12, 9:5, 12:46. அவன் நினைத்தான், ஐயோ, அந்த ஒளி அணைய போகிறது, அந்த ஒளி இன்னும் சில வினாடிகளில் ஒளிய போகிறதே, உலகிற்கு ஒளி எங்கே என்று புலம்பி இருப்பான். எல்லாவற்றையும் விட அவன் உள்ளம் அவனை வாதித்திருக்கு. ஏன்? மார்க் 14:33-34 சொல்கிறது. மத்தேயு 26:38 சொல்கிறது. இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு கடைசி முறை அதே 3 பேரை அழைத்து போகிறார். யோவானை அழைத்து போகிறார். யோவான், என் இருதயம் மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. யோவான், நான் திகிலடையவன், வியாகுலப்படவும் தொடங்குகிறேன். என்னோடு கூட முழங்காலில் நின்று எனக்காய் பிரார்த்தனை செய், விழித்திருந்து ஜெபம் பண்ணு யோவான் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அவனை விட்டு தூரத்தில் சென்று இயேசு கதறி அழுதார். பிதாவே, அப்பா, பிதாவே, உமக்கு எல்லாம் கூடும், ஆனாலும் இந்த பாத்திரத்தை என் கையிலிருந்து எடுத்து போட உமக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தமாகட்டும் என்றார். திரும்ப வந்து யோவானை பார்த்தார். யோவான் உறங்கிக் கொண்டிருந்தார். லூக்கா 22:40-44 இயேசுவின் முகமெல்லாம் இரத்த வியர்வை, உடலெல்லாம் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. யோவானை எழுப்புகிறார். யோவான், விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? வேதம் சொல்கிறது, மார்க் 14:40 அவன் தூக்கத்தின் மிகுதியினால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசினான் என்று. யோவானின் உள்ளம் அவனை கொட்டுகிறது. யோவான் கதறுகிறான். அவர் என்னை எழுப்பினார், துக்கத்தின் மிகுதியினால் நான் விழித்திருப்பதற்கு பதிலாக உறங்கிவிட்டேன். யோவான், விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று 2ஆம் முறையும் சொல்லி போனார். நானோ என்ன பேசுகிறேன் என்று சொல்லக்கூட தெரியாமல் பிதற்றினேனாமே, உளறினேனாமே, உளறி கொட்டினேனாமே. நான் அந்த சூழ்நிலையிலும் யோவான் 18:8 சொல்லுகிறது போல என்னை தப்புவித்தார். யோவானை விட்டு விடுங்கள், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இயேசுவே, என்னை நீர் காப்பாற்றினீர், நீர் தூங்காதே என்று சொன்னீர்,
நான் தூங்கிவிட்டேனே. Why did I sleep? நான் ஏன் உறங்கினேன்? ஐயோ, நான் ஏன் உறங்கினேன்? மனம் கசந்தாழுதிருப்பான். என் அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழும் காலம் ஒன்று உண்டு. என்று என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு அலட்சியமாயிருக்கு. இவனுக்கு என்ன வேலை இல்லையா இங்கு வந்து கூச்சலிடுகிறான் என்று. கொஞ்ச நாள் மது அருந்தட்டும், கொஞ்ச நாள் பீடி குடிக்கட்டும், கொஞ்ச நாள் சிகரெட்டு குடிக்கட்டும், கொஞ்ச நாள் கஞ்சா குடிக்கட்டும், உலகத்தை ருசிக்கட்டும், சினிமா கொட்டகையிலேயே படுக்கட்டும், சாராய கடையிலேயே படுத்திருக்கட்டும், தகப்பனார் அனுப்பும் பணத்தை இஷ்டம் போல செலவு செய்யட்டும். நான் ஒரு ட்ரக் அடிக்டா இல்லை என்றால் இந்த நவீன காலத்திற்கு ஏற்றவன் அல்ல. இந்த பைத்தியக்கார பிரசங்கிக்கு என்ன தெரியும் என்று கேவலமாய் பேசலாம், எண்ணலாம். நீ புலம்பி அழும் காலம் வரும், நீ கதறி அழும் காலம் வரும். சென்னையில் ஒவ்வொரு நாளும் அநேக வாலிபர்கள் என்னை தேடி வருகிறார்கள். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் தினகரனை பார்த்தால் போதும், என் வாழ்க்கை மாறும் ஐயா. ஏன்? அவள் எல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல. ஐஐடியில் படித்தவர்கள், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் படித்தவர்கள், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் படித்தவர்கள், எம்பிபிஎஸ்ஸில் படித்தவர்கள், இன்ஜினியரிங்கில் படித்தவர்கள், எம்டெக் படித்தவர்கள். ஆனால் படித்து முடிக்காதவர்கள். காரணம் என்ன? குடி, கஞ்சா, மயக்க மருந்து, பெப்டைடின் இன்ஜெக்ஷன் போடும் பொழுது இனிமையாயிருக்கிறது. நீ புலம்பும் காலம் ஒன்று வரும். ஐயோ, நான் ஏன் குருடனை போல குடித்து உறங்கினேன்? நான் ஏன் தகாத விதமாய் பெண்களோடு நடந்து வாழ்வதில் இன்பம் கொண்டேன்? Why did I ruin my life? Why did I sleep that night? அந்த ஒரு இரவு நான் ஏன் ஒரு விபச்சாரியோடு உறங்கினேன்? அந்த ஓர் இரவு ஏன் நான் குடித்து விட்டு உறங்கினேன் சாக்கடையில்? அந்த ஓர் இரவு என் நண்பனின் பணத்தை ஏன் திருடினேன்? அந்த ஓர் இரவு என் தகப்பனாரின் பணத்தை ஏன் திருடினேன்? Why did I sleep in the gutters? Why did I sleep in the cinema houses? Why did I sleep in the brothel houses? Why? You will cry. Your voice will echo and re-echo. You will never get an answer. John cried out, why did I sleep? நான் ஏன் உறங்கினேன்? நான் ஏன் உறங்கினேன்? நான் ஏன் உறங்கினேன்? இயேசுவை நழுவ விட்டு விட்டேனே. அந்தோ கொடியவர்கள் அவரை கொண்டு போட்டார்களே. You will cry for him. You will never get him back. நீ புலம்பி அழுவாய். அந்த நாட்கள் திரும்பி வராது. நீ எம்பிபிஎஸ் குட்டிக்கரணம் போட்டால் முடிப்பதில்லை, இன்ஜினியரிங்கை முடிப்பதில்லை. நடு ரோட்டில் நிற்பாய், பொய் சொல்லுவாய், வீடு வீடாய் போய் பொய் சொல்லி பணம் திருடுவாய். உன் நிலை பரிதாபம். இறுதியில் வேறு வழியின்றி தற்கொலை செய்து முடிவாய். அங்கே நரகத்தில் இரவெல்லாம் இரவும் பகலுமின்றி புலம்பி அழுவாய். யார் உன்னை தப்புவிக்க போகிறார்? Sir, there is life after death. Nobody can escape it. You can close your eyes with all your intelligence and intellectual arguments and prove that there is no hell, but that is not going to erase hell. It is there, waiting to receive. But hell starts right now in this world. இந்த உலகத்திலே ஆரம்பிக்கிறது. நீ புலம்பி அழுவாய். இன்னும் சில வாலிபர்கள் உண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்பார்கள். கையை தூக்கி இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பார்கள். கொஞ்ச நாளைக்கு கைப்பிரதி துண்டு பிரதிகளையும் எங்கும் இங்கும் கொடுத்து திரிவார்கள். ஆனால் யாருக்கும் கட்டுப்படவே மாட்டார்கள். ஒரு கோவிலுக்கும் அவர்களுக்கு ஒரு கோயிலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு போதகருக்கும் அடங்க மாட்டார்கள்.
They are independent, great born again people. மூக்கணாங்கயிறு இல்லாத மாடுகளை போன்ற சுற்றி அலைவார்கள். யாருக்கும் அடங்க மாட்டார்கள். எது கேட்டாலும் இயேசுநாதர் சொன்னார், இயேசுநாதர் சொன்னார் என்பார்கள். இயேசுநாதர் தரிசனம் அளித்தார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார் என்பார்கள். கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு பெண்ணுக்காய், ஒரு பெண்ணை விவாகம் செய்வதற்காய் மதமே மாறிவிடுவார்கள், இயேசுவை விட்டு விடுவார்கள். அல்லது கவர்மெண்ட்ல ஒரு கன்செஷன் பெறுவதற்காய் ஒரே நொடியில் பெயரை மாற்றிக்கொள்வார்கள், சுலபமாய் பின்வாங்கி போவார்கள். நீ புலம்பும் காலம் ஒன்று வரும், நீ புலம்பியழும் காலம் ஒன்று வரும். நான் ஏன் உறங்கிவிட்டேன், நான் இயேசுவை இழந்து போனேன். Why did I backslide? நான் ஏன் பின்வாங்கினேன்? வேலைக்காக, பெண்ணுக்காக, சொத்துக்காக நான் ஏன் பின்வாங்கினேன்? புலம்பி எழுவாய். It is too late. It's too late. Check up your heart tonight. இயேசுவுக்கு உள்ளத்தை கொடுத்த நாளில் இருந்த அந்த சந்தோஷம் என்று உனக்கு உண்டா? இல்லையானால் பன்றியை போல பாவத்தில் மூழ்கி கிடக்கிறாயா? நீ புலம்பும் நாள் ஒன்று வரும். இன்று இரவு நீ புலம்பு, இன்று இரவு நீ புலம்பு. சுவாமி, நான் ஏன் அன்று உறங்கிவிட்டேன்? ஐயோ, இத்தனை நாட்கள் நான் ஏன் உறங்கிவிட்டேன்? நான் ஏன் பின்வாங்கி போனேன்? ஏன் ஏன் ஐயா பின்வாங்கி போனேன்? ஏன் நான் உம்மை சிலுவையில் மடிய விட்டேன்? உலக சிற்றின்பத்தில் மூழ்கி விட்டேன். பாவ உலையில் நான் ஏன் திரும்ப விழுந்து விட்டேன்? Why? மனம் கசந்து அழு. இன்றிரவு அழு. மனம் கசந்து அழு. மனம் கசந்து அழு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். The last man Jesus saw on the cross was John the divine, John the beloved. Jesus loved him. But if you read the story, when Jesus begged him, John, remain with me tonight in prayer, John slept off. When Jesus woke him the second time, he was blabbering something with deep sleep. And that time, when he woke up, he saw Jesus covered with sweat of blood and Judas coming and kissing him. Jesus said, Judas, are you betraying the Son of Man with a kiss? But it was too late for John to rescue him. It was too late. They were about to capture John, but Jesus said in John 18:8, release him, let him go, but you can take me. John looked at Jesus. Probably he was crying, Lord, why did I cry? Why did I sleep that night? Why did I sleep? Because I slept, they could come and arrest you. If only I was awake. If only I was awake, Lord, I could have saved you. I would have dragged you and we could have run away from the scene. Oh Jesus, why did I sleep? I have slept and I have lost you forever. My dear young men, Selvaraj, my dear young sisters, check up your life tonight. Check up your life tonight. It's a very serious night. Very serious night. We have come to the end of the meeting. நாம் கூட்டத்தினுடைய முடிவிலே வந்திருக்கிறோம். Jesus told me, இயேசு என்னிடத்தில் சொன்னார், this night is going to be a now or never for many, many young men. அநேக வாலிபர்களுக்கு இன்றைய இரவு ஒன்று இப்பொழுது இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. Check up your heart. இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைகளை யோசித்து பாருங்க. Have you ever accepted Christ? நீ இன்றைக்காயிலும் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதுண்டா? Have you lived as a Christian for some time? கொஞ்ச காலம் மாத்திரம் கிறிஸ்தவனாக உலகத்திலே வாழ்ந்து விட்டாயா? And then have you backslided? இல்லாவிட்டால் நீ பின்வாங்கி விட்டாயா? Just to marry a girl. ஒரு பெண்ணுக்காக வேண்டி நீ பின்வாங்கி விட்டாயா? Just to get some concession from the government. ஏதோ அரசாங்கத்திலிருந்து சலுகைகளுக்காக வேண்டி பின்வாங்கி விட்டாயா? Check up. நீ பரிசோதித்து பார். Check up. சோதித்து பார்.
if you are going to harden your heart tonight, இன்றைக்கு ராத்திரி உன் இருதயத்தை நீ கடினப்படுத்த போவாயானால் you will be lost forever. நீ நித்திய காலமாய் இழந்து போனவனாய் இருப்பாய். Lost forever. நித்திய காலமாய் இழந்து போனவனாய் இருப்பாய். Getting a job is not all that. ஏதோ உலகத்துல வேலை கிடைக்குது அது மாத்திரம் எல்லாவற்றுக்கும் எல்லாம் அல்ல. It is not the end of your life. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அது அல்ல. Marrying a girl is not all. ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுவதுதான் எல்லாம் என்று அல்ல. There only your problem starts. அங்கேதான் உன்னுடைய பிரச்சனை ஆரம்பமாகிறது. After married life only all the problems in life starts. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் வாழ்க்கையின் பிரச்சனைகளே ஆரம்பமாகிறது. The picture houses show every picture ending with a marriage. நீங்கள் படங்களை பாருங்கள் எல்லாம் விவாகத்திலே முடிவடைகிறதாகவே காணப்படும். Love marriages. எல்லாம் காதல் கல்யாணம். So you try to follow it. நீங்கள் அதை பின்பற்ற But விரும்புகிறீர்கள். you must see the life they lead after the marriage. இந்த கல்யாணத்துக்கு பிறகு அவர் எப்படி வாழ்கிறார்கள் அந்த வாழ்வை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். Childbirth is a problem. இன்றைக்கு குழந்தை பிறப்பது ஒரு பெரிய பிரச்சனை. Every time your wife gives birth to a child, it's a problem. It's a life and death problem. ஒவ்வொரு தடவையும் மனைவி குழந்தையை பெறுகிற பொழுது அது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. Many times the problem of divorce comes. அநேக தடவையில் விவாகரத்து பிரச்சனைகள் வருகிறது. There only the problem starts. அங்கேதான் பிரச்சனைகளே ஆரம்பமாகிறது. But all the time you are following the picture pattern. எப்போ பார்த்தாலும் சுவரொட்டி படத்தையே பின்பற்றுகிறீர்கள். And all the time you want to follow their love marriage. எப்போ பார்த்தாலும் காதல் கல்யாணத்தையே செய்து கொள்ள விருப்பம். No, my dear brother. நண்பனே காரியம் அப்படி அல்ல. Check up your heart tonight. இன்றைக்கு ராத்திரி உன் இருதயத்தை சோதித்து பார். If you are a backslider, come to God tonight. நீ இன்றைக்கு ராத்திரி கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருப்பாயானால் இயேசுவிடத்தில் நீ திரும்பி வா. You can backslide at any stage. எந்த நிலைமையிலே நீ பின்வாங்கலாம். Some can backslide after one day after their salvation. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் கழித்து சிலர் பின்வாங்குவார். Some get filled with the Holy Spirit and then backslide. சிலர் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்று பிறகு பின்வாங்குவார். Some go for ministry and then backslide. சிலர் ஊழியத்துக்கு போய்விட்டு பிறகு பின்வாங்கி விடுவார். You can backslide at any age. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த வயதிலேயும் பின்வாங்கி போய். But you will someday cry. ஆனால் நாள் ஒன்று வரும் அன்றைக்கு நீ அலறுவாய். Why did I sleep? ஐயோ அன்றைக்கு ஏன் நான் தூங்கி விட்டேன்? Why did I backslide? நான் ஏன் பின்வாங்கி விட்டேன்? Oh God, why did I backslide? ஆண்டவரே நான் ஏன் தான் பின்வாங்கினேனோ? Neither God nor man is able to help me today. ஐயோ இப்பொழுது மனிதனும் உதவி செய்ய முடியவில்லை, தெய்வமும் என்னை கைவிட்டு விட்டது. You will commit suicide. நீ அன்றைக்கு தற்கொலை செய்து கொள்வாய். And after suicide your life is not going to end there. நீ தற்கொலை செய்து கொண்டாயே அதுதான் வாழ்க்கையின் முடிவா? The Bible says வேதாகமம் சொல்லுகிறது in Hebrews 9:27, எபிரேயர் 9:27, it is appointed for a man to die once and then the judgment. மனுஷன் ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு You will நியமிக்கப்பட்டிருக்கிறது. stand before the judgment seat of God. தெய்வத்தினுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நீ நின்று கொண்டிருப்பாய். God will ask you, தேவன் உன்னை பார்த்து கேட்பார், why did you kill yourself? நீ ஏன் உன்னை கொன்று கொண்டாய்? Why did you kill yourself? நீ ஏன் உன்னை தற்கொலை செய்து What will கொண்டாய்? be your answer? உனக்கு பதில் கிடைக்குமா? You can neither come back nor stay in heaven. நீ திரும்பி வந்து விளையாட்டால் பரலோகத்தில் போய் இருக்கவே முடியாது. Hell is the only one place reserved for you. பிரியமானவரே, உனக்கென்று வைக்கப்பட்ட ஒரு இடம் உண்டானால் அது நித்திய நரகம் Is it மாத்திரமே. necessary? அது அவசியமா? If you have backslidden, நீ இன்றைக்கு பின்வாங்கி இருப்பாயானால், if you have backslidden, நீ பின்வாங்கி இருப்பாயானால், come back to God tonight. இன்றைக்கு ராத்திரி தெய்வத்தினிடத்திலே திரும்பி வா. Cry out, நீ அழு தேவனை நோக்கி, Lord, forgive me. ஆண்டவா எனக்கு மன்னித்து விடு. I am a backslider. ஐயோ நான் பின்வாங்கி I போனவன். am a backslider. நான் பின்வாங்கி போனவன். I am a thorn for the church. என்னுடைய சபைக்கு நான் முள்ளாய் மாறிவிட்டேன். I am a thorn for my family. என்னுடைய குடும்பத்துக்கு நான் முள்ளாய் I மாறிவிட்டேன். am a thorn for the society. நான் சமுதாயத்துக்கு முள்ளாய் மாறிவிட்டேன். Lord, I come back. ஆண்டவா இதோ நான் திரும்பி வருகிறேன். Come back to God tonight. இன்றைக்கு ராத்திரி தெய்வத்தினிடத்திலே திரும்பி வா. He will embrace you. அவர் உன்னை அணைத்துக் He will கொள்வார். kiss you. அவர் உன்னை முத்தமிடுவார். He will say, John, அவர் சொல்வார், யோவானே my mother will become your mother. என்னுடைய அம்மா உன்னுடைய அம்மாவாய் My மாறுவார். father in heaven will become your father. என்னுடைய பரமபிதா உன்னுடைய அப்பாவாய் மாறுவார். He will bless you. அவர் உன்னை He will ஆசீர்வதிப்பார். prosper you. அவர் உன்னை செழிப்புறச் செய்வார். He will make you run one more time. நீ அதிகமாய் அவருக்கென்று உழைக்கும்படியாய் செய்வாய். Young man, வாலிபனே, what have you done for Jesus Christ? இயேசுநாதருக்காக நீ என்ன செய்தாய்? All the time you are worried about yourself. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே உனக்கு கவலை. My job, என்னுடைய வேலை, my study, என்னுடைய பாடம், my examination, என்னுடைய பரீட்சை, my marriage. என்னுடைய கல்யாணம். All the time my. எப்ப பார்த்தாலும் எனக்கு எனக்கு என்னுடைய என்னுடைய என்னுடைய. Jesus said, இயேசு சொல்கிறார், if a man wants to follow me, ஒரு மனிதன் என்னை பின்பற்றி வர let விரும்பினான், him follow me. அவன் என்னை பின்பற்றட்டும். Let him take up his cross and follow me. அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். God wants volunteers like that tonight. இன்றைக்கு அப்படிப்பட்டு தானாகவே இயேசுவை பின்பற்றுகிறவர்களை தேவன் தேவைப்படுகிறார். God wants real workers for him.
அவருக்கென்று உண்மையான ஊழியர்களை தேவன் God தேவைப்படுகிறார். wants real servants of God. உண்மையான தேவனுடைய ஊழியர்களை தேவன் Not விரும்புகிறார். after 55 years of ஏதோ retirement. 55 வருஷம் கழிச்சு கிழவனான பிறகு அல்ல. No. இல்லவே இல்லை. God wants young people. தேவனுக்கு வாலிபர்கள் தேவை. God wants young people. தேவனுக்கு வாலிபர்கள் தேவை. Young boys and young girls. வாலிப பையன்கள் வாலிப பெண்கள். Tonight He will baptize you with His Holy Spirit. இன்றைக்கு ராத்திரி தேவன் உன்னை பரிசுத்தாவியினால் அபிஷேகிப்பார். He will give you the gifts of the Holy Spirit. இன்றைக்கு ராத்திரி பரிசுத்தாவினுடைய வரங்களை தருவார். And He will start using you. அவர் உன்னை உபயோகிக்க ஆரம்பிப்பார். One side He will prosper you in your personal life. ஒரு பக்கத்தில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உன்னை செழித்துவங்க செய்வார். Another side He will bless you spiritually. இன்னொரு பகுதியிலே ஆவிக்குரிய வண்ணமாய் அவர் உன்னை You will ஆசீர்வதிப்பார். be a blessing to the whole world. நீ உலகம் முழுமைக்கும் ஆசீர்வாதமாய் When you மாறுவாய். pray, miracles will happen. நீ ஜெபிக்க தொடங்குவாய், அற்புதங்கள் அப்படியே The நிகழும். devils will tremble before you. பிசாசுகள் உன்னை பார்த்து நடுங்கும். Sicknesses will disappear in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் அப்படியே மாய்ந்து போகும். You will be able to foretell the future events. ஆட்களுடைய எதிர்காலத்தினுடைய காரியங்களை நீ அப்படியே சொல்லி விடுவாய். You will be a prophet of God. நீ தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருப்பாய். How many of you young men will like to have this blessing tonight? இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை வாலிபர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள்? Only young people. எத்தனை வாலிபர்கள்? Only young people. வாலிபர்கள் மாத்திரம். Those who are below 30 years of age. 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள். How many of you? எத்தனை பேர் ஆயத்தமாய் Will you இருக்கிறீர்கள்? put up your hands tonight? அப்படிப்பட்டவர்கள் கைகளை உயர்த்துவீர்களா? I want to pray for such people tonight in a special way. இன்றைக்கு ராத்திரி அப்படிப்பட்டவர்களுக்காக நான் விசேஷித்து ஜெபிக்க விரும்புகிறேன். Those young people அப்படிப்பட்ட வாலிபர்கள் who are below 30 years of age, 30 வயதுக்கு who கீழ்ப்பட்டவர்கள் wants to live for நீ Christ. கிறிஸ்துக்காய் வாழ Will விரும்புகிறாயா? you stand up now? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து Will you நில். stand up now? இருக்கிற இடத்துல எழுந்து நில். Young man, வாலிபனே, if you're backslidden, come back to God நீ tonight. தேவனை விட்டு பின்வாங்கி இருப்பாயானால் தேவனிடத்துல திரும்பி வா. Young people, வாலிபர்களே, this is a night for the young people. இன்றைக்கு ராத்திரி வாலிபர்களுடைய இரவு. I am the servant of the Almighty God. நான் சர்வவல்லமையுள்ள தெய்வத்தினுடைய ஊழியக்காரன். I am the servant of the Almighty God. நான் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். I just say, speak and do what He wants me to do. அவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையே நான் இப்பொழுது செய்கிறேன். Others can sit where they are. மற்றவர்கள் இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து விடுங்க. Only those young men who have stood up to do God's ministry, இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னதான வாலிபர்கள், those who want to give their lives 100% for Jesus, 100க்கு 100 இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிற will you வாலிபர்கள், come in an orderly way? அப்படிப்பட்டவர்கள் ஒழுங்காக மாத்திரம் முன்னாலே Will you வாருங்கள். please come? அப்படிப்பட்டவர்கள் ஒழுங்காக மெதுவாக Come and முன்னாலே cry வாருங்கள். unto God tonight. இன்றைக்கு ராத்திரி தேவனிடத்தில் வரும்படியாய் வாருங்கள். This is your night. இன்றைக்கு ராத்திரி உங்களுடைய This is ராத்திரி. your night. இது உன்னுடைய இரவு. You have wasted your life so far. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணாக்கி போட்டாய். You have wasted your life in sin. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பாவத்திலே நாசமாக்கினாய். Tonight Jesus Christ wants to embrace you and kiss you. இன்றைக்கு ராத்திரி இயேசு உன்னை அணைத்து முத்தமிட விரும்புகிறார். If you are a backslider, நீ பின்வாங்கி இருப்பாயானால் come back to God. தேவனிடத்தில் திரும்பி வா. The old people can remain where they are. பெரியவர்கள் அங்கங்கே இருந்து விடுங்கள், Old வராதே. people need not come to the front. பெரியவர்கள் முன்னாலே வர The வேண்டாம். volunteers, please screen up. வாலிபர்கள் அதை சரியாய் கவனித்துக் கொள்ளுங்கள். Volunteers, please screen up. வாலண்டியர்ஸ் அதை கவனியுங்கள், பெரியவர்களை விடாதீங்க. Please send in only people who are below 30. 30 வயது கீழ்ப்பட்டவர்கள் மாத்திரம் தான் முன்னாலே வர வேண்டும். This is a night for the youth. இது இன்றைக்கு ராத்திரி வாலிபர்களுடைய இரவு. Later on, I will pray for miracles for everybody. அதன் பிறகு எல்லாருக்கும் அற்புதத்துக்காய் நான் ஜெபிப்பேன். But this night, இன்றைக்கு ராத்திரி first I am going to pray for the youth. வாலிபர்களுக்காக மாத்திரம் முதலாவது ஜெபிக்க The போகிறேன். future is in the hands of these youth. இந்த நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலம் வாலிபர்களுடைய கரங்களிலே இருக்கிறது. Now I am going to call upon these youth to sing a song. இந்த வாலிபர்களை பாடும்படியாய் நான் அழைக்கிறேன். Kalamo Salude. காலமோ செல்லுது என்கிற பாடு. Time is going away. காலம் போய்க்கொண்டே இருக்கிறது. Time is moving on. நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. Time is moving on. காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. Everything shall perish. எல்லாம் அழிந்து போகும். Only what Jesus gives shall not perish. இயேசு என்ன கொடுக்கிறாரோ அது மாத்திரம் அழியாது. They were also only nightclub singers, இவர்கள் எல்லாரும் இரவு விடுதியிலே பாடிக்கொண்டிருந்தவர்கள், living a life of sin. பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள். Jesus changed their life. இயேசு அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். Same Christ will change your life tonight. அதே கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். As they sing, come wherever you may be. அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறவர்களே, வாலிபனின் எங்கே இருந்தாலும் சரி முன்னாலே வா. காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்து அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில்
அவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று கேளுங்கள். அந்த ஆண்டவரே நான் பின்வாங்கி போனவன், Forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. கருணையின் எல்லாரும் This is your night. இன்றைய இரவு உன்னுடைய இரவு. Young men, வாலிபர்களே, this is your night. இந்த இரவு உங்களுடைய இரவு. So close your eyes and cry out to Jesus. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அழுங்கள். Lord Jesus, இயேசு கிறிஸ்துவே, I have lived a sinful life. நான் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை செய்தேன். Or Lord, I have lived a backslidden life. இல்லாவிட்டால் ஆண்டவரே நான் பின்வாங்கி போன வாழ்க்கையில இருக்கிறேன். Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Give me a new heart. எனக்கு புது இருதயத்தை Give தாரும். me a new heart. எனக்கு புது இருதயத்தை Give தாரும். me a new life. எனக்கு புது வாழ்க்கையை தாரும். Make me a new creature. என்னை Jesus. புது சிருஷ்டியாக மாற்றும். Cry out to God right now. ஆண்டவரை நோக்கி அழுங்கள். Cry out to God ஆண்டவரை நோக்கி அழுங்கள். right now. இப்பொழுதே Wherever you may be. நீங்க எங்கே இருந்தாலும் சரி, Whether you come to the front நீங்கள் முன்னாலே வந்தாலும் சரி, or you are still in the crowd. இல்லாவிட்டால் பின்னாலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, Cry out to God. தேவனை நோக்கி அழுங்கள். He is willing to save you. அவர் உன்னை ரட்சிக்க சித்தமாயிருக்கிறார். He is willing to fill you with His Holy Spirit உன்னை tonight. பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது நிறைக்க ஆயத்தமாயிருக்கிறார். He is willing to fill you with His Holy Spirit tonight. இன்றைக்கு ராத்திரி உன்னை பரிசுத்த ஆவியினால் நிறைக்க ஆயத்தமாயிருக்கிறார். His Holy Spirit will come to you right now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உன்னிடத்தில் இறங்கி வருவார். God will fill you right now. தேவன் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிறைப்பார். Right now. இப்பொழுதே, Right now. இப்பொழுதே, Right now. இப்பொழுதே It's coming. அது வருகிறது. It's coming. அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. It's coming. அது வந்து கொண்டிருக்கிறது. God's Holy Spirit is coming upon every young man. ஒவ்வொரு வாலிபன் மேலேயும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். Every young man. ஒவ்வொரு வாலிபன் மேலேயும், Every young girl. ஒவ்வொரு வாலிப பிள்ளையின் மேலேயும் God is sending His Holy Spirit. தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை The அனுப்புகிறார். fire is falling. அக்கினி இறங்கிக் The கொண்டிருக்கிறது. fire is falling. அக்கினி இறங்கிக் The கொண்டிருக்கிறது. fire is falling. அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. Jesus said, இயேசு சொல்கிறார், in the last days, கடைசி நாட்களில் I will send my Holy Spirit என்னுடைய பரிசுத்த ஆவியை நான் அனுப்புவேன் upon all flesh. மாம்சமான யாவர் This மேலும். is that day. இதுதான் அந்த நாள். This is that day. இதுதான் அந்த நாள். It's coming. அது இறங்குகிறது. The Holy Spirit is coming. பரிசுத்த ஆவியானவர் The இறங்குகிறார். Holy Spirit is falling upon you. பரிசுத்த ஆவியின் மேலே இறங்குகிறார். Every young man. ஒவ்வொரு வாலிபனும், Every young எல்லா man. வாலிபர்களும், Every young girl. ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் You can receive the Holy Spirit நீ now. இப்பொழுதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். It's coming. அது இறங்குகிறது. It's coming. அது இறங்குகிறது. I see it's coming. நான் பார்க்கிறேன், அது He is இறங்குகிறது. opening the eyes of many people. அநேகருடைய கண்களை பரிசுத்த ஆவியானவர் திறக்கிறார். Jesus is opening the eyes of many people. இயேசு அநேகருடைய கண்களை திறக்கிறார். Many of you are seeing Jesus Christ உங்கள் now. அநேகர் இப்பொழுது இயேசுவை பார்க்கிறீர்கள். Many are seeing Him right now. அநேகர் இப்பொழுது இயேசுவை பார்க்கிறீர்கள். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. It's a glorious night. இன்றைக்கு ராத்திரி மகிமையான இரவு. Many of you are seeing Him by your side. அநேகர் இயேசுவை உங்கள் பக்கத்திலே காண்கிறீர்கள். Because Jesus is taking hold of your life. ஏனென்றால் இயேசு உன் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறார். He is taking hold of your life. அவர் உன் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறார். He is changing it. அவர் உன்னை மாற்றுகிறார். He is filling it. அவர் உன்னை நினைக்கிறார். And He is making it as a transformed life. அதை ஒரு மறுரூபமான வாழ்க்கையாய் மாற்றுகிறார். It's coming. அது இறங்குகிறது. It's coming. அது இறங்குகிறது. God's Holy Spirit is falling. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். He may belong to any church. நீ எந்த சபையும் சார்ந்தவராய் He may இருக்கிறாய், belong to any religion. எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவராய் But இருக்கிறாய், God is giving His Holy Spirit free to you tonight. தேவன் இன்றைக்கு ராத்திரி இலவசமாய் உனக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். It's coming to you free. அது உனக்கு இலவசமாய் வருகிறது. Only thank Jesus. நீ இயேசுவுக்கு நன்றி சொல்லு. Tell Him, thank you, Lord. ஆண்டவரே நன்றி என்று சொல்லு. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி சுவாமி. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. It's coming. அது இறங்குகிறது. 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 Upon everybody. எல்லார் மேலேயும், Everybody. எல்லார் மேலேயும், Everybody. எல்லார் மேலேயும் It's coming. அது இறங்குகிறது. The Holy Spirit is coming. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். The special night. இன்றைக்கு விசேஷித்த The இரவு. special night. விசேஷித்த இரவு. The Holy Ghost is coming. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். It's coming. இறங்குகிறார். It's coming. அது இறங்குகிறது. It's coming. அது இறங்குகிறது. It's coming. அது இறங்குகிறது. It's coming. அது வருகிறது. As the Holy Spirit is coming. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். Hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah, துதி மகிமை
இருக்கிறார். Many of you are seeing him now. உங்களில் அநேகர் இயேசுவை காண்கிறீர்கள். Many of you have the touch of his clothes now. இன்றைக்கு அவருடைய வஸ்திரத்தினுடைய தொடுதலை நீங்கள் உணர்கிறீர்கள். Many of you feel his clothes are touching you. உங்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் அங்கி உங்கள் மேல் படுகிறதை It is காண்கிறீர்கள். Jesus. அது இயேசு. It is Jesus. அது இயேசு. It is Jesus. அது இயேசு. It is Jesus. அது இயேசு. Jesus is blessing you. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். He is very near you tonight. அவர் இன்றைக்கு ராத்திரி உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். He is filling you with his Holy அவர் Spirit. தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறார். He is filling you. இப்பொழுதே நிரப்புகிறார். You are going to be a transformed person. நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஆளாய் மாறப் போகிறீர்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The Holy Spirit is coming. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். Amen. 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 ஹalleluya. Everywhere his Holy Spirit is falling. எல்லா இடங்களிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டே Young or இருக்கிறார். old, he is coming. வாலிபர் மேலேயும் வயோதிபர் மேலேயும் ஆவியானவர் Young இறங்குகிறார். or old, his Spirit is falling now. வாலிபர் மேலேயும் வயோதிபர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். He is filling you. அவர் உன்னை நிறைக்கிறார். He is strengthening you. அவர் உன்னை He பலப்படுத்துகிறார். is reviving you. அவர் உன்னை எழுப்புகிறார். Young man, வாலிபரே, you are being transformed tonight. நீ இன்றைக்கு ராத்திரி மறுரூபமாகுகிறாய். His power is falling upon you. அவருடைய வல்லமை உன் பேர்ல இறங்குகிறது. You are going to be a new creature. நீ ஒரு புது சிருஷ்டியாய் மாறப் போகிறாய். God is going to use you. தேவன் உன்னை உபயோகிக்கப் போகிறார். God is going to use your hands. தேவன் உன் கரத்தை உபயோகிக்கப் போகிறார். Oh, he is going to use you in a mighty way. உன்னை வல்லமையான விதத்தில் அவர் உபயோகிக்கப் போகிறார். Amen. 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 Hallelujah. 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 Surrender your life to Jesus. உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ராத்திரி இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. Tell him, Lord, I surrender my life. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல். Amen. Amen. Thank you Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Glory. This is a very special night. இன்றைக்கு ராத்திரி மிக மிக விசேஷமான இரவு. Don't be worried about your sicknesses and other problems. இன்றைக்கு உன்னுடைய வியாதியை பற்றிய மற்ற பிரச்சனைகளை பற்றி நீ கவலைப்படாதே. We will pray for it later. நாங்கள் பிறகு அதற்காக ஜெபிப்போம். Now, இப்பொழுது Christ is coming very near to every person. ஒவ்வொரு ஆளுக்கும் மிக அருகிலே இயேசு கிறிஸ்து வந்து கொண்டே I இருக்கிறார். am seeing the heavens open. பரலோகம் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன். I see the throne of the Almighty God. சர்வவல்லமையுள்ள தெய்வத்தினுடைய சிங்காசனத்தை நான் காண்கிறேன். His blessings are falling upon you. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இறங்குகிறது. Christ is standing by your side. கிறிஸ்து உன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். He is filling you with His Holy Spirit and presence. அவர் தன்னுடைய பிரசன்னத்தினாலேயும் பரிசுத்த ஆவியினாலே உன்னை நிறைக்கிறார். He is giving you spiritual blessings tonight. அவர் இன்றைக்கு ராத்திரி உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, seek God and His righteousness. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீங்கள் தேடுங்கள். All the other blessings shall be added to you. அப்பொழுது சகல காரியங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So tonight He is blessing you spiritually. இன்றைக்கு ராத்திரி ஆவிக்குரிய வண்ணமாய் அவர் உன்னை So ஆசீர்வதிக்கிறார். close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்கள். Will you lift up your right hand? வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். Lift up your right hand. உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் And உயர்த்தி think of Jesus and Jesus only for some time. கொஞ்ச நேரம் இயேசுவை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருங்க. As our boys sing that chorus, hallelujah. அந்த ஹalleluya என்கிற பல்லவி பாடுகிற பொழுது எல்லாரும் இயேசுவையே நினைத்துக் கொண்டிருங்க. Think of Jesus and sing with them. நீங்கள் இயேசுவை மாத்திரம் நினைத்துக் கொண்டு எங்களோடு பாடுங்க. You are going to have a new experience tonight. இன்றைக்கு ராத்திரி ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு உண்டாக போகிறது. Christ is going to fill your whole heart. கிறிஸ்து உங்களுடைய முழு இருதயத்தையும் நிறைக்க You போகிறார். are going to be a new transformed person. நீ முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்ட புதிய ஆளாய் மாறப் போகிறாய். Young man, you are going to receive a new power when Christ is going to come into your soul. கிறிஸ்துவின் ஆத்துமாவுக்குள் இறங்குகிற பொழுது வாலிபனே நீ புது வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறாய். God is going to use you mightily. தேவன் உன்னை வல்லமையாய் வைக்க போகிறார். So let us lift up our right hand and sing. நாம் வலது கரத்தை உயர்த்தி நாம் பாடுவோம்.
to pray a special prayer for the youth. வாலிபர்களுக்காக வேண்டி இப்போ நான் விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். Now you'll feel the hand of Jesus coming and personally touching you. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி உங்களை தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள். Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving heavenly Father, எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, I am thy servant. நான் உம்முடைய ஊழியக்காரன். I am doing exactly what you asked me to do. நீர் எனக்கு என்ன செய்யும்படியாய் சொன்னீரோ அதையே நான் செய்து விட்டேன். So put thy seal upon my prayer tonight. இன்றைக்கு ராத்திரி என்னுடைய ஜெபத்தின் மேல் நீர் உம்முடைய முத்திரையை பதிப்பீராக. Lay thy mighty hands and touch every young man, every young girl right now. ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு வாலிப பெண்ணையும் நீர் இப்பொழுது தொடுவீராக. Fill them with thy Holy Spirit in double measure. ஆண்டவரே இரட்டிப்பாய் உம்முடைய பரிசுத்தாவினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து விடுவீராக. Elisha was filled with the Holy Spirit more than Elijah. ஆண்டவரே எலியாவை காட்டிலும் எலிசா இரட்டிப்பாய் ஆவியினால் நிறைந்திருந்தார். So fill them in double measure. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இரட்டிப்பான வல்லமையினால் நிறைத்து விடுவீராக. Right now. இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. Fill them in double measure. ஆண்டவரே இரட்டிப்பாய் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து விடும் ஆண்டவரே. In an abundant, overabounding way, fill them now. ஆண்டவரே நிறைந்து வழியத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து விடுவீராக. நிரப்பம். 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 Fill them, Lord. அவர்களை நிரப்பம் ஆண்டவரே. And Lord, you know their personal needs, oh God. ஆண்டவரே அவருடைய தனிப்பட்ட தேவைகள் உங்களுக்கு தெரியும் அல்லவா? Whatever be the need, அவருடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் supply that need right now. அவருடைய தேவைகளை இப்பொழுது கொடுப்பீராக. Whatever they ask from you, அவர்கள் உம்மிடத்தில் என்னென்ன காரியங்களை கேட்கிறார்களோ grant that request right now. அவர்கள் கேட்கிறதை நீ தயவு செய்து கொடுத்து விடும் ஆண்டவரே. Whatever they ask, Father, ஆண்டவரே அவர்கள் என்ன கேட்டாலும் for thy glory, உம்முடைய நாமத்தின் for மகிமைக்காக, thy glory, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக sanction it right now. அது இப்பொழுதே நீ அனுமதித்து விடும் Grant ஆண்டவரே. the desires of their heart. உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. May they go back filled with thy presence and blessing. உம்முடைய சமூகத்தினால் ஆவியினாலே நிறைந்தவர்களாய் போவார்களாக. I pray for every backslider. ஒவ்வொரு பின்மாற்றக்காரனுக்காய் நான் ஜெபிக்கிறேன். If he or she has humbled herself or himself and has come, bless them. ஆண்டவரே ஒரு பின்மாற்றக்காரனோ பின்மாற்றக்காரியோ தங்களை தாழ்த்தி கொண்டு இங்கே வந்திருப்பார்களானால் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Forgive their backslidings, O God. ஆண்டவரே அவருடைய பின்மாற்றத்தை தயவாய் மன்னித்து விடும் ஆண்டவரே. Give thy Holy Spirit in double measure. உம்முடைய பரிசுத்த ஆவி அவர்களுக்கு இரட்டிப்பாய் தந்தருளுவீராக. Make them a blessing. அவர்களை ஆசீர்வாதமாய் நீர் Make மாற்றும். them a blessing, Lord. ஆசீர்வாதமாய் மாற்றும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். My dear young people, என்னுடைய அருமையான வாலிபர்களே, Jesus loves you. இயேசு உங்களை அருமையாய் நேசிக்கிறார். Whatever I spoke out of love. நான் என்னென்ன உங்களோடு பேசினேனோ அவைகள் எல்லாம் அன்பினாலே மாத்திரமே பேசினேன். I chided you because of love. நான் அன்பினால் மாத்திரமே உங்களை இவ்வாறு பேசிவிட்டேன். But I will carry you in my heart and pray for you. ஆனால் உங்களை என் இருதயத்திலே சுமந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். Go and join some church. நீங்கள் போய் ஏதாயிலும் ஒரு சபையை சார்ந்து கொள்ளுங்க. The nearest church. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சபை. You must have a pastor to pray for your soul every day. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஆத்மாவுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு மேய்ப்பன் உனக்கு தேவை. You must have a pastor to guide you. உன்னை வழி நடத்துவதற்கு உனக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. Otherwise very soon you will fall in temptation. அப்படி இல்லாவிட்டால் நீ சீக்கிரமாக பாவத்திலே விழுந்து விடுவாய். So all the time be close to your church pastor. ஆகையினாலே உன்னுடைய சபையின் மேய்ப்பனோடு கூட எப்பொழுதும் நீ சேர்ந்து இருந்து கொள். Tell him your problems. உன்னுடைய பிரச்சனைகளை நீ அவரிடத்திலே சொல். And do whatever he asks you to do in the church. சபைகளிலே அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அவைகளை நீ செய். Follow his spiritual counsel. அவருடைய ஆவிக்குரிய ஆலோசனைகளை நீ பின்பற்று. And God will begin to use you. தேவன் உன்னை உபயோகிக்க ஆரம்பிப்பார். He'll wipe away your tears. அவர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார். You'll shine like stars in the world the days to come. இந்த உலகத்திலே வரும் காலங்களிலே நட்சத்திரங்களைப் போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். God bless you and be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. Now we will pray for the miracles for everybody. இப்பொழுது இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அற்புதங்களுக்காய் ஜெபிப்போம். Tonight இன்றைக்கு ராத்திரி Jesus told me இயேசு என்னிடத்திலே சொன்னார், he will bless those who are without children பிள்ளைகள் இல்லாதவர்களை தான் ஆசீர்வதிக்க போவதாக இயேசு in a சொன்னார். special way. இன்னும் விசேஷப்பட்ட விதத்திலே Those who don't have children, பிள்ளைகள் இல்லாதவர்கள் please look to Jesus tonight. இன்றைக்கு ராத்திரி இயேசுவை நோக்கி பாருங்கள். Put your hands upon your womb. உங்களுடைய வயிற்றிலே உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். Or men, put your hands upon your chest. ஆண்கள் உங்களுடைய நெஞ்சிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். Even if medically you have been disqualified, வைத்திய துறையின் பிரகாரமாக உனக்கு பிள்ளையே இல்லை the என்று God சொன்னார். of Abraham can create a child. ஆபிரகாமின் தேவன் உனக்கு ஒரு பிள்ளையை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். I am the servant of the Almighty God. நான் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். I say and speak what he asked me to say and speak. இயேசு நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று சொன்னாரோ
அதையே நான் சொல்லுகிறேன், அதையே நான் As பேசுகிறேன். we cry out tonight, இன்றைக்கு ராத்திரி நீ ஆண்டவர் நோக்கி அழுகிற பொழுது oh, he will give you a child. அவர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். Mark this date இந்த நாளை குறித்துக்கொள், and count the days to come. இந்த வருகிற நாட்களை எண்ணிக்கொண்டே வா. You will have a child உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும். like prophet Samuel. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை போல. Oh, look up to God. தேவனை நோக்கி பார். Wipe away your tears. உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள். Forget the past. கடந்த காலத்தை மறந்து விடு. Those who are having different kinds of allergies, வித்தியாசப்பட்டதான ஒவ்வாமை அலர்ஜி நோய் கொண்டவர்கள், look to Jesus Christ tonight. இன்றைக்கு ராத்திரி இயேசுவை நோக்கி பாருங்க. He will heal those allergies tonight in a miraculous way. அப்படிப்பட்ட ஒவ்வாமை வியாதிகள், அலர்ஜிகளை ஆண்டவர் சுகமாக்குவார். Those who have bronchitis and asthma, ஆஸ்துமா வியாதி உள்ளவர்கள், நெஞ்சில ஈரல் சம்பந்தமான வியாதி உள்ளவர்கள், yes, Christ says he will heal tonight. கிறிஸ்து சொல்கிறார், இன்றைக்கு ராத்திரி நான் அப்படிப்பட்டவர்களை சுகமாக்குவேன். Some suffer from enlargement of liver. ஒரு சிலருக்கு ஈரல் வீங்கி போய் இருக்கிறது. Some have drunk and destroyed the liver. அநேகர் குடித்து உங்களுடைய ஈரல்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார். Christ is going to give them a new liver tonight. கிறிஸ்து அவர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி புதிய ஈரலை கொடுக்க போகிறார். Tonight his mighty power is coming. இன்றைக்கு ராத்திரி தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. These are the special areas where he is going to exhibit his healing power. இன்றைக்கு தன்னுடைய சுகமாக்குற வல்லமையை ஆண்டவர் வியாபித்து காட்டுகிற விசேஷித்த இடங்களாய் இவைகள் Shall இருக்கிறது. we pray right now? நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray right now? நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? Nothing is impossible with God. ஆண்டவராலே முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. Nothing is impossible with God. ஆண்டவராலே முடியாதது என்பது ஒன்றுமே கிடையாது. Oh, let us look to Jesus Christ right now. இன்றைக்கு ராத்திரி நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம். His healing power is moving right now. அவருடைய சுகமாக்குற வல்லமை நம்முடைய மத்தியிலே வியாபித்து I இருக்கிறது. see his healing power starting to move. அவருடைய சுகமாக்குற வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை நான் காண்கிறேன். It's coming. அது வருகிறது. It's coming. அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. It's coming. அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. It's coming. அது இறங்குகிறது. It's coming. அது இறங்குகிறது. Those who have been carried in the cars, in ambulances, come on, get up and walk now. கார்களிலேயும் ஆம்புலன்ஸ் வண்டிகளிலேயும் கொண்டு வரப்பட்டவர்கள் சீக்கிரமாக இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து நடவுங்க. If you need the help of the volunteer, put up your hand or volunteers will come running to you. வாலண்டியர்ஸ் உடைய உதவி உங்களுக்கு தேவையானால் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். வாலண்டியர்ஸ் உங்கள் இடத்திலே ஓடி வருவார்கள். Every invalid, ஒவ்வொரு நடக்க முடியாதவர், every invalid, ஒவ்வொரு படுத்த படுக்கையில் brought இருக்கிற in the வியாதியஸ்தர், ambulances, ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவர்கள், brought in the wheelchair, சக்கர நாற்காலியிலே கொண்டு brought வரப்பட்டவர்கள், in the car. கார்லே கொண்டு வரப்பட்டவர்கள். Jesus Christ is touching you now. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை தொடுகிறார். Yes, in a split second he is touching. ஒரு இமை பொழுதிலே இயேசு உன்னை தொடுகிறார். Get up and walk now. இப்பொழுதே எழுந்து நட. Hallelujah. 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 Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Satan, பிசாசே, I break your wicked hold on those bodies. அந்த சரீரங்களை பிடித்திருக்கிற உன்னுடைய பிடியை நான் இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். I break your evil power in the name of Jesus. உன்னுடைய பொல்லாத சக்தியை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நான் உடைக்கிறேன். Get up. எழுந்திரு. Get up in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்திரு. Getsia. கெத்சியா, Get up. எழுந்திரு. And walk in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நீ நட. Parasuram. பரசுராம், Get up and walk in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. It's coming. அது வருகிறது. It's coming. அது இறங்குகிறது. His power is falling. அப்படி வல்லமை இறங்குகிறது. Don't be afraid. பயப்படாதே. You will not fall. நீ கீழே விழ You மாட்டாய். will not fall. நீ கீழே விழ மாட்டாய். Christ is by your side. கிறிஸ்துவின் பக்கத்திலே இருக்கிறார். He is making you walk now. அவர் உன்னை நடக்க பண்ணுகிறார். Those with allergy problem, அலர்ஜி வியாதி உள்ளவர்கள் claim victory now. இப்பொழுது ஜெயத்தை கேளுங்க. Put your hands up உங்களுடைய கைகளை and உயர்த்துங்க. say, thank you, Jesus. இயேசுவே நன்றி என்று Thank சொல்லுங்க. you, Jesus. இயேசுவே நன்றி. Thank you for healing me. நீங்கள் வாயை திறந்து இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. Those allergies are running away from you. அந்த அலர்ஜிகள் உங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்குகிறது. Go and eat anything that you want. உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ நீங்கள் போய் சாப்பிடுங்க. Nothing will hurt you. ஒன்று உங்களை பிடிக்காது. Nothing will hurt you by any உங்களுக்கு means. ஒன்றும் தீமை வராது. It's coming. அது வருகிறது. It's coming. அது இறங்குகிறது. It's coming. அது இறங்குகிறது. God's healing power is coming. தேவனுடைய சுகமாக்குற வல்லமை இறங்குகிறது. His healing power is passing through us right now. அவருடைய சுகமாக்குற வல்லமை நம்முடைய மத்தியிலே கடந்து போகிறது. It's coming now. அது இப்பொழுது வருகிறது. It's coming. அது வருகிறது. It's coming. அது வருகிறது. The Holy Spirit is coming. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். God's miracle working power is coming. தேவனுடைய சுகமாக்குற வல்லமை இறங்குகிறது. It's moving by your side. அவர் உன் பக்கத்திலே நடந்து The Holy கொண்டிருக்கிறார். Spirit is by your side. பரிசுத்த ஆவியின் பக்கத்திலே இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, where the Spirit of God is, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே there is உண்டோ liberty. அங்கே விடுதலை. Now try to do whatever you could not do. உன்னால் என்னென்ன செய்ய முடியாதவர்களை செய்ய பார். If you could not move your leg, உன்னுடைய காலை அசைக்க முடியாவிட்டால் move it in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே காலை அசைத்து பார். If you cannot move your hand, உன்னுடைய கைகளை அசைக்க முடியாவிட்டால் move it in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கைகளை அசைத்து பார். If you cannot see with your eye, உன்னுடைய கண்களினால் பார்க்க try முடியாவிட்டால் to see through your blind eye. உன்னுடைய குருடான கண்கள் வழியாய் பார்க்க முயற்சி செய். You will be able to see now. உன்னாலே பார்க்க
பார்க்க முடியும். Your blind eye shall open now. குருடான கண்கள் இப்போ திறக்கிறது. You blind spirit, குருடான ஆவியே, come out of those blind eyes. குருட்டு ஆவியே அந்த கண்களை விட்டு நீ வெளியே I வா. release every blind eye in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே குருடான கண்களை நான் விடுதலையாக்குகிறேன். Yes, they are opening up now. இப்பொழுது அவைகள் They are திறக்கப்படுகிறது. opening up now. அவைகள் திறக்கப்படுகிறது. They are opening up now. அவைகள் திறக்கப்படுகிறது. God is touching everybody. தேவன் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். You deaf and dumb spirit, ஊமையும் செவிடுமான ஆவியே, come out in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நீ வெளியே வா. Come out in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. Come out in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. You wicked evil spirit, பொல்லாத அசுத்த ஆவியே, come out in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வெளியே வா. Come out from every family. ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியே வா. Evil spirit, பொல்லாத ஆவியே, I torment you. உன்னை நான் I அலைக்கழிக்கிறேன். torment you. உன்னை நான் அலைக்கழிக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில், In Jesus' name. இயேசுவின் நாமத்தில், In Jesus' name. இயேசுவின் நாமத்தில், Go on. In ஆமென். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே, In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே God's power is still coming upon us. தேவனுடைய வல்லமை இன்னும் நமது பேர்ல இறங்கிக் கொண்டே இருக்கிறது. It's still coming upon us. அது இன்னும் வருந்து கொண்டே இருக்கிறது. It's still coming upon us. அது இன்னும் நமது பேர்ல வருகிறது. Every problem, ஒவ்வொரு பிரச்சனையும் we bind you in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நான் உன்னை கட்டுகிறேன். Every satanic influence, ஒவ்வொரு பிசாசுடைய வல்லமையும் God is tormenting you now. இயேசு உன்னை அலைக்கழிக்கிறார். Every problem in the liver, ஒவ்வொரு ஈரல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியும், now God heals every liver problem. ஒவ்வொரு ஈரல் வியாதியும் தேவன் சுகமாக்குகிறார். Oh Lord, heal thy children now. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ சுகமாக்கும். Heal thy children now. உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது சுகமாக்கும். Heal thy children உம்முடைய now. பிள்ளைகளை நீ சுகமாக்கும். Every problem in the ear, அங்கே காதில் இருக்கிற ஒவ்வொரு வலியும் let it be released now. இப்பொழுது நீங்கி போவதாக. Heal, சுகமாக்கும், heal, சுகமாக்கும், heal, சுகமாக்கும், heal. சுகமாக்கும். Every problem, ஒவ்வொரு பிரச்சனைகள், every problem in the leg, ஆண்டவரே காலில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை Lord, heal thy children நீர் now. உம்முடைய பிள்ளைகளை Make சுகமாக்குவீராக. them walk now. அவர்களை நடக்க பண்ணும். Everybody, ஒவ்வொருவரும், everybody, ஒவ்வொருவரும், everybody, ஒவ்வொருவரும், every problem in the lung, ஆண்டவரே ஈரலில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் heal thy children, Lord. உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது சுகமாக்கும். Heal thy children, உம்முடைய Lord. பிள்ளைகளை நீ சுகமாக்கும். Heal thy children, Lord. உம்முடைய பிள்ளைகளை நீ சுகமாக்கும். Every problem in the hand, ஆண்டவரே கைகளிலே பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் Lord, heal thy children உம்முடைய now. பிள்ளைகளை நீ சுகமாக்குவீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில், In Jesus' name. இயேசுவின் நாமத்தில், In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Every problem in the head, தலையிலே ஒவ்வொரு வியாதியும், every problem in the brain, மூளையிலே வியாதி கொண்டவர்கள், Lord, heal thy children now. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும். Lord, let every blood clot dissolve in your name. உம்முடைய நாமத்தினாலே இரத்த கட்டிகள் கரைவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில், In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Lord, we thank you for healing thy நீர் people. உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவதற்காய் நன்றி. Lord, we thank you for healing us. உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவதற்காய் நன்றி. Friends, God's power is here now. நண்பர்களே, தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Look up to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Now or never. இப்பொழுது இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. This is the last time to இது- receive your healing. உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள இதுதான் கடைசி நேரம். God's power is falling. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. It's falling. அது இறங்குகிறது. It's falling. அது வருகிறது. It's falling. அது வருகிறது. It's coming upon you. அது உன் பேரிலே வருகிறது. Everybody, ஒவ்வொருவரும் check up your problem now. உன்னுடைய பிரச்சனைகளை சோதித்து பார். Oh, if it's still not there, நீ அது அங்க இல்லவே இல்லை. if it's not there, அது அங்க இல்லாவிட்டால் praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. கர்த்தரை ஸ்தோத்திரி. Lift up your hands உன்னுடைய கரங்களை உயர்த்து and thank God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. Come, let's glorify Jesus. நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். Come, let's glorify வாருங்கள், Jesus. இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். Come now. இப்பொழுதே வாருங்கள். How many of you received God's Holy Spirit? உங்கள் எத்தனை பேர் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? How many of you saw Jesus tonight? உங்களில் எத்தனை பேர் இயேசுவுடைய தரிசனத்தை இப்பொழுது கண்டீர்கள்? Come to the stage. நீங்கள் மேடைக்கு வாருங்கள். We will glorify God. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். How many of you were healed tonight? இன்றைக்கு ராத்திரி உங்களில் எத்தனை பேர் சுகமாகி இருக்கிறீர்கள்? Come. மேடைக்கு வாருங்கள். Come. மேடைக்கு We வாருங்கள். will glorify God. நாம் தேவனை We மகிமைப்படுத்துவோம். will glorify God. நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். We will glorify God. நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். Come. ஆமென். 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 வர சொல்லுங்க. ஆமென். இங்க இன்னொரு அற்புதம். ஆமென். பாட்டி வாங்க, கீழே விட மாட்டீங்க, வாங்க. வாங்க. வாங்க பாட்டி. வாங்க. வாங்க. உங்க பேர் என்ன பாட்டி? மாணிக்கம்மா. மாணிக்கம்மா. மாணிக்கம்மாவா? எங்க இருந்து வர்றீங்க? பானாட்டு பள்ளியூர்ல இருந்து வரேன். பள்ளியூர்ல இருந்து வரீங்களா? இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? காட்பாடில இருந்து. காட்பாடில இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும்ல? சரி. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு? நான் உயிர்ந்துட்டு இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. முன்னால வாங்க பாட்டிமா, வாங்க, பயப்படாதீங்க.
நான் உயிர்ந்துட்டு ஆ. இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. எப்போ விழுந்தீங்க? 1 வருஷம் ஆகி போச்சு. 20 வருஷம். 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆகி போச்சு. 1 வருஷமா புத்தூர் கட்டு எங்கெங்கயோ கட்டணும். சரி சரியில்லை. சரியில்லை. நரும்புக அதிர்ந்து நிக்க முடியாது. சரி கொம்ப பிடிச்சினா தான் நிக்குவேன். சரி எல்லாரும் போனா நிக்க முடியாது. சரி. இப்போ ஒண்ணும் இல்ல. நல்ல மாதிரியா கொஞ்சம் சுமாரா இந்த கொம்பு தானே நீங்க வச்சிருந்தீங்க? அந்த கொம்பு தான். இந்த கொம்பு தான் முந்தி வச்சிருந்தீங்க? இந்த கொம்பு தான். இதே கொம்பு தானே? இதே கொம்பு தான். நல்லா பாருங்க, இந்த கொம்பு தானே? இதே கொம்பு தானே? இதே கொம்பு. இப்போ இந்த கொம்பு இல்லாம நடப்பீங்களா? நடப்பீங்களா இந்த கொம்பு இல்லாம? கொம்பு இல்லாம நடந்து வந்துட்டேன். அப்படியா? திரும்ப நடங்க பாக்கலாம். எல்லாரும் பாக்கலையா? இந்த கொம்பு இல்லாம நீங்க நடக்கணும். அப்படியே கொஞ்சம் தான் போயிட்டு வாங்க பாக்கலாம். பாட்டி திரும்பி வரீங்களா? வாங்க பாட்டி, இப்படி வாங்க. வாங்க. இந்த பாட்டியமாக சோகம் எடுத்த கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த பாட்டியமாக சோகத்தை கொடுத்தார், இலவசமாய் சோகத்தை கொடுத்தார். ஒரு காலத்தில் இந்த கொம்பு ஊன்றிக் கொண்டு நடந்தவர்கள் இப்பொழுது கொம்பு இல்லாமல் நடக்கிறார்கள். அதை செய்தது யார்? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாட்டிமா இயேசு நாமம். ஆமென். வாமா. உன் பேர் என்ன? என் பெயர் தமயந்தி என்பது. அவன் விலாசம் என்ன? குகைநெல்லூர். படிக்கிறியா? 8ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து விட்டேன். சரி. மேற்கொண்டு படிக்கவில்லை. சரி. உனக்கு உடம்புக்கு என்ன? நான் பிறந்து ஒரு மாதத்திற்கு பின் எனக்கு விஷஜுரம் போல் ஆரம்பித்து இவ்வாறு என்னுடைய கைகள் கால்கள் மடக்க முடியாமலும் நீட்ட முடியாமலும் நான் நடந்து செல்ல முடியாமலும் மிகவும் கஷ்டப்பட்டேன். இதற்கிடையில் நான் கிறிஸ்தவ மதம் என்றாலே என்னவென்று தெரியாது. கோவில்களை நான் அருவெறுத்தேன். நான் மிகவும் கடவுளை தூஷணம் செய்தேன். இப்பொழுது கடவுளுடைய பிரசங்கத்தை ஆங்காங்கே பிரசங்கிகள் போதிக்கும் போது நான் கேட்டு திருமறையில் கவனம் செலுத்தி அவற்றையே வாசித்து கொண்டு இருந்த போது என்னுடைய மனம் மாற ஆரம்பித்தது. நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியானேன். எனக்கு இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு வரும்போது கூட யாரும் 2 பேர் பிடித்து கொண்டுதான் வந்தார்கள். யாரும் பக்க பலம் இல்லாமல் என்னால் தனியாக நடக்க முடியாமல் இருந்தது. அந்த நிலையில் இருந்த நான் இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்து ஐயா அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்களுடைய தியானத்தில் கலந்து கொண்ட பிறகு நான் மிகவும் பரிசுத்தமானவளாக ஆனேன். ஆனால் நான் செய்த பாவங்கள் எத்தனையோ, அநேகங்கள் தவறுகள் நிறைய செய்திருக்கிறேன். அவற்றை ஆண்டவரிடம் ஒப்புவித்தேன். அழுது கண்ணீர் வடித்தேன். இவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்கும், அப்பொழுது நீ என்னை விசுவாசிப்பாய் என்று என்னுடைய கனவிலும் நனவிலுமாக கூறினார். அன்றிலிருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். This girl had polio attack when she was 1 year old. From that day onwards she lost her walking and she was an impotent. In her teens she became an atheist. She said there is no God, there is no God. But after some time she began to read the scriptures and she began to believe Jesus. Now she attended the meeting. During the meeting the man of God said, those who are not able to walk, get up and walk. This sister who are not able to walk, with the help of the other people, she is able to walk without any aid. Now she is going to walk before you. தங்கச்சி நடமா பார்க்கலாம், அப்படியே நடந்து வா பார்க்கலாம். ஆண்டவரின் தங்கச்சி அப்படிதான் கரங்களை விட்டு ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. இன்றைக்கு இரவு சந்தோஷத்தின் இரவு. நடக்க முடியாத அநேகரை கர்த்தர் நடக்க வைக்கிறார். Amen. Yes.
என்ன உங்க பேர் என்ன? ஜெயராஜ். ஜெயராஜா. எங்க இருந்து வரீங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்து. அட்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 49 மைக்கேல் பாளையம், இந்திரா நகர், போஸ்ட் 75. சரி, இப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அநேக காலமா பிளட் கேன்சர் இருந்துச்சு. சரி. டாக்டருங்கெல்லாம் பரிசோதிச்சு பார்த்தாங்க, லிவர் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு இவன் பொழிக்க மாட்டான்ட்டு கை விட்டுட்டாங்க. சரி, வேதனையோட இருந்தேன். நேற்று இரவு கூட எங்க மாமா சாப்பிடுன்னு இருந்தாரு. சாப்பிடும்போது கூட மூச்சு அடிச்சுக்கும், ஒரு மாதிரி திணறும், உயிர் போற மாதிரி. அப்போ கூட இருந்த போதிலும் முக்கிய எப்படி சாப்பிட்டுட்டேன். வரும்போது கூட மாட்டு வண்டியில இந்த ஜபத்துக்கு எப்படின்னா அட்டன் ஆயிடணும்ட்டு மாட்டு வண்டியில ஏறி வந்தேன். மாட்டு வண்டிக்காரன் கூட நிக்க வைக்கல. மாட்டு வண்டியில இருந்து கீழே குதிச்சும்போது கூட இங்க கப்பாருன்னு பிடிச்சி ஒரே வலி. சரி, அப்போ கூட வந்து ஜபத்துல உட்காந்து ஜபம் சொல்ல யாருக்கும் சொல்லல, ஜபம் கேட்டுட்டே இருந்தேன். இப்போ நம்ம தினகரா அவர்கள், சகோதரர் தினகரா அவர்கள் ஜபம் பண்ணும்போது இப்போ உண்மையான கர்த்தர் வருகிறார், உங்களை தொடுவார், இருத நோயெல்லாம் குணமாக்குவார், ஈரலெல்லாம் குணமாக்குவார் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்க நெஞ்சில ஒரு மாதிரி குழுன்னு இருந்துச்சு. கண்ணை மூடி ஊர்க்கமா ஜபித்துக்கும்போது ஒரு லைட்டிங் பவர் வந்து இப்படி அடிச்சு, அவ்வளவுதான். உடனே அந்த நெஞ்சு அப்படியே புடிச்சுன்னு இருக்கிறது, நெஞ்சு அப்படியே இறங்கிடுச்சு. வேணுமா இருந்தா நீங்க எல்லாரும் வந்து பாருங்க, 4 ஆபரேஷன் ஆயிருக்கு. இத பாருங்க, 9 inches. 9 inches. Yes. Then this one. Yes. Then another one. Yes, man. This one. Oh, yes. How long you got this blood cancer? 1 year. 1 year. This brother had blood cancer for 1 year. The doctor said there is no hope, there is no cure. You must learn to live with this disease. And he could not breathe freely. He's always used to have suffocation. When he was coming to the meeting, he had that same trouble. He came by the cart. But while he was attending the meeting, the man of God said, those who are having blood cancer are getting healed. Suddenly, a lightning power struck on his chest and he had completely released. Now he says, I am able to breathe well. He had done 4 operations in his stomach, but there is no cure. God healed him instantaneously. This is not the healing, but this is a miracle. Shall we raise our hand and say hallelujah? Hallelujah. 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 யாருக்கு சுகமாக்குனாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இனிமேல் நீங்க யாருடைய பிள்ளையா இருப்பீங்க? இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருப்பீங்க. எங்க போனாலும் இயேசுவை பற்றி சொல்லணும். நிச்சயமா சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். அம்மா வாங்க. உங்க பேர் என்னோட சொல்லுங்க. பேர் பவுலின். எங்கம்மா இருக்கீங்க? குடியாத்தத்துல இருந்து வரோம் நாங்க. குடியாத்தத்துல இருந்து வரீங்களா? சரி, உங்களுக்கு இங்க என்ன நடந்தது? எனக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். நான் வந்து ஆண்டவரிடம் நேற்று சகோதரர் தினகரன் ஜெபம் பண்ணும்போது தலைவலி உள்ளவர்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ நான் வந்து என்னுடைய தலையில் கை வைத்த ஆண்டவரே எனக்கு சௌக்கியமாக்கும் என்று ஜெபம் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவரும் கேட்டேன். அப்படி பரிசுத்த ஆவியானவர் பற்றி எப்படி போய் மேடையில் சொல்வது என்ற பயம் இருந்தது எனக்கு. ஆனால் இந்த ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தாரும், நான் போய் சொல்லுவேன், மேடையில் சாட்சி சொல்லி நமக்கு சாட்சியாக விலக வேண்டும், எனக்கு ஆன்மீக அழகை கொடுமை என்றெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். ஆண்டவருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். This sister had a terrible headache. Yesterday, when the man of God prayed for the migraine headache, God healed her. But she said to the Lord, Lord, I want the baptism of the Holy Spirit. God heard her prayer and God saw the tears. Today, in this meeting, God filled her with the baptism of the Holy Spirit. Now she is rejoicing in the Spirit. Praise the Lord. Shall we raise her and say hallelujah? Hallelujah. 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 Amen. For Jesus. Yes.